ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 845. ரொம்ப நாள் கழிச்சு கம்பனை பார்க்க போறோம். கம்பனின் கவித்துவம் கற்பனை உலகம். வழக்கம் போல ரமேஷ் தான் பேச போறாரு. நடுவுல நம்ம அப்துல் கலாம் பேசுனதுனால இதெல்லாம் விட்டு போச்சு, கொஞ்சம் இடைவெளி விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா ரமேஷ்? கரெக்ட் தானே? ஆமா. இப்போ எதுல விட்டாருன்னு எனக்கு நினைவில் இல்லை. சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். மாலையும் இரவும் சந்திக்கும் இந்த நிலவொளியில கதிரவன் தூங்கினாலும் நிலவு கண் விழிக்கும் இந்த வேளத்திலே உங்களை அனைவரும் சந்தித்து சிந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கம்பராமாயணம் கம்ப காப்பியத்தை பாலகாண்டம் தொடங்கி தற்போது நாம் சுந்தரகாண்டம் வரை வருவதற்கு மிக ஒரு நல்ல இந்த சிறியோனுக்கு வாய்ப்பளித்த அருமை நண்பர் சகோதரர் ஸ்டீபன் சார் அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து அகரமாய் சிகரமாய் வாழ்வழித்த அன்னை தமிழே, எஃகு தமிழே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழில் பேச நீ ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாயே. காலாலே காடலந்த காகுத்தன் கதையை தன் நூலாலே கம்பநாடன் நன்களித்தான். தாளாலே அன்னவன் பாடி வைத்த அற்புத பாடெல்லாம் தென்னவர் காதுக்கு தேன். காலாலே காடலந்த காகுத்தன் கதையை தன் நூலாலே கம்பநாடன் நன்கலந்தான். தாளாலே அன்னவன் பாடி வைத்த அற்புத பாடெல்லாம் தென்னவர் காதுக்கு தேனாம். எங்கள் கம்பராசான், என்னுடைய உயிரினும் மேலான கம்பராசானும் என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகம் என்ன என்று சொன்னார் ஔவையார். எண்ணிரு கண்களான ஐயன் திருவள்ளுவரும் கம்பருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நான் எனது உரைக்குள்ளே போகின்றேன். சென்ற முறை நாம் பார்த்த பகுதி சுந்தர காண்டத்துல அனுமனை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, நீதான் சீதையை தேடுவதற்கு சிறந்தவன், ஜாம்பவான்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க. நீ அப்ப அனுமன் சொல்ற, நீ கவலைப்படாதீங்க, நான் போறேன், நான் போய் சீதை இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மகேந்திரகிரி மலையிலிருந்து தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி அங்கிருந்து அந்த இலங்கையை பார்க்கிறார் என்ற அளவிலே நாம் முடித்திருந்தோம். இப்ப நாம் பார்க்கும் படலம் ஊர் தேடும் படலம். பவளமால் மலையில் தங்கிய அனுமன் இலங்கையின் வளங்களை எல்லாம் பார்த்து வியக்கின்றான். இலங்கையின் தோற்றத்தை கண்டு அதிசயப்படுகின்றான் அனுமன். இலங்கனை தேவியை சந்திக்கின்றான். நகருக்கு போகாதே, வெளியே செல் என்கின்றாள். அவள் அனுமன் மேல் மூவிலை வேலை ஏவுகின்றாள். அனுமன் அதை முறித்து அவளை கீழே வீழ்த்துகின்றான். கும்பகர்ணன், வீடனன், ராவணன் அரண்மனை புகுகின்றான். மண்டோதரியை காண்கின்றான். இறுதியில் அசோகவனத்தில் புகுகின்றான். இதுவரை சொல்லும் பகுதிதான் ஊர் தேடும் படலம். கம்பராமாயணத்தில் வர்ற அந்த சுந்தர காண்டத்தில் ஊர் தேடும் படலம். இப்போ அனுமன் என்ன பண்றாரு, மகேந்திரகிரி மலையில தன்னோட உருவத்தை பெருசாக்கி அந்த இலங்கையோட அழகை பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாடல் கம்பர் எழுதியிருக்காரு. எந்த பாட்டை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளவும் முத்தான பாடல்கள். அதுல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்தது. பஞ்சி ஊட்டிய பரட்டு இசை கிங்கினி பதும செஞ்செவி செழும் பவளத்தின் கொழுஞ்சுடர் சிதறி மஞ்சின் அஞ்சன நிறம் மறைந்து அரக்கியர் படித்த அம்சில் ஒதியோடு ஊமையாய் ஆகின்ற அமையும். அதாவது அந்த மேகம் எப்படி இருந்ததுன்னா, அரக்கியர்களின் செம்பஞ்சி குழம்பு பூசப்பெற்ற கெண்டை கால்கள் அமைந்துள்ள கிங்கினி சிலம்பு அணிந்த தாமரை போன்ற பாதங்களின் செழிப்பான பவளம் போன்ற விரல்களின் அந்த ஒளியானது பரவி அந்த அவங்க காலில் போட்டு அந்த செம்பஞ்சி குழம்பு ஒளி பரவி அந்த மேகத்தினுடைய கரிய நிறம் போக்கி அப்படியே அந்த அரக்கியருடைய சிவப்பு நிறம் ஆயிடுச்சான் அந்த மேகம். இது அந்த மேகத்தை பற்றின ஓமை. மகளிரின் கால் விரல் ஒளிப்பட்டு கரிய மேகம் அரக்கியரின் சிவந்த கூந்தல் நிறத்தை பெற்றது. அப்படிதான் கம்பருடைய கற்பனை. மணிகள் எத்துணை பெரியனவும் மால் திருமார்பின் அணியும் காசினுக்கு அகன்றன உணையனல் அரிதாம் தினியும் நன்னெடும் திருநகர் தெய்வ மா தச்சன் துணிவின் வந்தன தொட்டு அழகு இழைத்த அத்தொழில்களாம். அந்த இலங்கையை பத்தி சொல்றாரு. திருமால் மார்பில் அணிந்திருக்கிற அந்த மார்பில் மணி பேர் கபஸ்துபம் சொல்லுவாங்க, ஒளி பொருந்திய கபஸ்துபம். அது போல
நிறைய மணிகள்லாம் பூசப்பட்டு மிக பெரிய மாளிகைகள் அழகா கட்டி இருக்குது. பார்க்க பார்க்க அப்படி பல பலன்னு இருக்குது அந்த இலங்கை நகரை பார்க்க போது. அது யார் செய்ததுன்னா தேவதச்சன்றவரால் செஞ்சது. இது வந்து கம்பர் விவரிக்கிறார். அந்த அழகா கம்பர் விவரிக்கிறாரு. அனுமன் பார்க்கிறார். திருகு வெஞ்சினத்து அரக்கரும் கருநிறம் தீர்த்தார் அருகு போகின்ற திங்களும் மறு அற்றது அழகை பருகும் இந்நகர் துண் ஒளி பாய்தலின் பசும்பொன் உருகுகின்றது போன்று உலது உருகின்றான். அதாவது உலக அழகையெல்லாம் தன்னகத்தே கொண்ட இலங்கையை நிரப்பும் சூரிய ஒளியானது கொடுங்கோல் அரக்கர் தங்களுடைய கரிய நிறம் நீங்கி ஒளி பெற்றனர். சந்திரனும் தன்னுடைய கலங்கம் நீக்கி மென்மையானது. கருங்கடலும் பொன் உரு பெற்றது. அந்த சூரிய ஒளி பட்டு அந்த இலங்கை சூரிய ஒளியானது அந்த கொடுங்கோல் அரக்கருடைய கரிய நிறத்தை பட்டு கரிய நிறம் போயிடுச்சான். அந்த சூரியனுடைய மேல ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க கருப்பு நிறம் போயிடுச்சு. சந்திரனும் தன்னுடைய கலங்கத்தை போயிட்டு வெண்மை ஆயிடுச்சான் அந்த சூரிய ஒளி பட்டு. அது கம்பருடைய கற்பனை. இது தேனும் காந்தமும் மான்மத செறி நருந்தேனும் வான நாள் மலர் கற்பக மலர்களும் வயமா தான் பாரியும் நீரோடு மடுத்தலின் தழிய மீனும் தானும் ஓர் வெறிமணம் கமழ்ந்தது. இதுவும் அருமையான பாடல் தான். தேனும் சந்தனத்தையும் நறுமணத்தையும் கஸ்தூரி குழம்பையும் வாணி நட்சத்திரம் கற்பக பூக்கள் அந்த நதியில வந்து கலக்குது. இலங்கை இருக்கிற அந்த இதுல கலக்கத்தால அது அந்த மீன் சாப்பிடுறதால அந்த மீனும் வந்து அந்த நறுமணம் அடைஞ்சுதான். அந்த 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 மீன் அந்த அந்த பொருள்கள்லாம் அந்த மீன் சாப்பிடுறதால மீனும் வாசனை அடைஞ்சது. அது போல சிறப்பான ஊர் அந்த இலங்கை அப்படின்னு சொல்றாரு. தீய செய்குணர் தேவரால் அனையவர் சேரும் வாயில் இல்லாத ஓர் வரம்பு அமைக்குவேன் என மதியா காயம் எனும் அக்கணத்து பத்தையும் கடக்க ஏயும் நன்மதில் இட்டான் கையில எடுத்தான். அதாவது இப்பதான் இலங்கை ராவணனை பத்தி சொல்றாரு கம்பர். அதாவது தீமை செய்பவர்கள் தேவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தீமை செய்பவர்கள் தேவர்களே ஆயினும் இந்த இலங்கையை நெருங்கவே கூடாது. அத மாதிரி யோசிச்சானா. அதுக்கு அது மாதிரி ஒரு தடை செய்யணும்னு சொல்லிட்டு கையிலை மலையை பேத்த ராவணன் யோசிச்சு என்ன பண்ணனா, மிகப்பெரிய மதில் சுவரை கட்டினானா இலங்கையை சுத்தி. அந்த மதில் சுவர் எப்படி இருந்ததுன்னா இந்த வானத்தை முற்ற அளவுக்கு இருந்த அந்த மதில் சுவர். இந்த மதில் சுவரை தவண்டி எவனும் வர முடியாது. அந்த மாதிரி யோசனை பண்ணி ராவணன் வந்து ஒரு பெரிய மதில் சுவரை கட்டினான் அந்த இலங்கை நகர். அந்த மாதிரி இலங்கையோட அழகு சொல்றாரு. பொன்னின் மால்வரை மேன்மணி பொழிந்தன உண்ணி நான்முகத்து ஒருவன் நின்று ஊழ் நின்று வரைப்ப பண்ணினால் பல பணி உழந்து அரிதினில் படைத்தான் சொன்ன வானவர் தச்சனாம் இந்நகர்த்துகள். இந்நகரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. அதாவது நான்முகன் பிரம்மன் தேவதூதனை அழிச்சானா. உழைச்சி என்ன உனக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு நகரை உருவாக்க முடியுமோ, உன் மூளையில என்ன உதவிதோ அது மாதிரி உலகத்திலேயே இந்த நகர் இருக்கிற அது போல இலங்கை நகரை நீ உருவாக்கணும்னு சொல்லி அந்த தேவதச்சன் அவன் பேர் மயன் அவனை கூப்பிட்டு இந்த நகரை உருவாக்குனாரு. அதுதான் இந்த இலங்கை வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த இலங்கையோட அழகை வந்து கம்பர் சொல்லிக்கினே போறாரு. பளிங்கு மாளிகை தளம்தோறும் இடம்தோறும் பசும் தேன் துளிர்க்கும் கற்பக தன்னுறும் சோலைகள் தோறும் அளிக்கும் தேரல் உண்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றனர் ஆளால் கவல்கின்றனர் ஒருவரை காணும். இப்ப இந்த கம்பருடைய கற்பனையெல்லாம் போயிட்டு இப்ப வந்து அனுமன் பார்வை பார்க்கிறார். அனுமன் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாருன்னா முதல்ல கம்பனுடைய பார்வை, இப்ப அனுமன் பார்வை. பளிங்கு கல்லால் அமைய பெற்ற மாளிகையில் உப்பரிகை தோறும் தேன் சொரியும் குளிர்ந்த நறுமணம் வீசும் கற்பக மலர்கள் நிரம்பிய சோலைகள் அந்த இடத்துல இருக்கான். நிறைய தோறும் பணி ஆட்கள் வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, தேரல்னா என்ன தெரியுமா, தேனை புளிக்க வச்சு ஒரு கல்லு செய்வாங்களாம். தேனை புளிக்க வச்சு கல்லு, அந்த தேரலை உண்டு அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவே இல்லையா, ஒரு துக்கமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த தேரலை குடிச்சிட்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கிறார் அனுமன். ஆனால் அவர் மனசுல ஒரு எண்ணம், எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா எங்க பிராட்டியை காணுமே அப்படின்னு சீதையை மனசுக்குள்ள பாக்குறாரு. நான் பாக்குற எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா சீதையை காணுமே அப்படின்னு மனசுக்குள்ள துடிக்குது அனுமனுடைய மனம். அப்புறம் அங்கிருந்து அந்த படைகளை பார்க்கிறார் அனுமன். அதை பார்த்தவொன்னே அனுமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, விற்படை பெரிது என்கேனா, வேற்படை மிகும் என்கேனா, மற்படை உடைத்தேன் என்கேனா, வாட்படை வலிது என்கேனா, கற்பனம் தண்டு பிண்டி பலம் இண்டு இணைய காந்தும் நற்படை பெரிது என்கேனா நாயகருக்கு உரைக்கும். நான் திருப்பி எப்படின்னா நான் ராமரை பார்க்க போவேன். அப்ப போகும்போது நான் எப்படி சொல்வேன், அதாவது இந்த இலங்கையில வில்லியேந்த சேனை பெருசா, வேலியேந்திய சேனை பெருசா, மற்போர் புரிகின்ற சேனை பெருசா, வால் ஏந்திய சேனை பெருசா, நெருப்பில் விழும் தண்டாயுதம் ஏந்திய சேனை பெருசா, கைகளில் வேல் கம்பு ஏந்தும் சேனை பெருசா,
ஆயுதங்கள் ஏந்தும் சேனை பெருசா. எதை சொல்றது? எங்க பார்த்தாலும் ஒரே என்ன சொல்றது, வீரர்களா இருக்காங்க. இந்த இந்த எதை 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 சிறந்தது நான் என்னுடைய ராமர் கிட்ட சொல்லுவேன்னு தெரியல. அவ்வளோ பாதுகாப்பா இருக்குது இலங்கை அப்படின்னு சொல்றாரு அவரு. என்றனன் இலங்கை நோக்கி இணைய பலவும் எண்ணி நின்றனன் அரக்கர் வந்து நேரினும் நேர்வர் என தன் தகையணிய மேனி சுருக்கி அச்சாரலச்சரல் குன்றில் இருந்தான் வெய்யோன் குடவுள் குறையளிப்பன். அப்போ இவர் யோசிக்கிறார், எவ்வளவு பெரிய மதில் இருக்குது, ஆகாயத்தை ஒட்டுற போல மதில் இருக்குது, எந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் வால்படைக்குது, இந்த பக்கம் சேனை இருக்குது, எப்படி போறதுனே தெரியல. அப்போ யோசிக்கிறாரு, இவ்வளவு பெரிய படைகளை தாண்டி நாம் போக முடியுமா? அதுவும் எப்படி இருக்காரு, ஜிஜாண்டிக்கா ஒரு பெரிய ஹனுமான் வந்து ஒரு பாடியா இருக்காரு. அப்பதான் யோசிக்கிறார், இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி தன்னுடைய உருவத்தை அப்படியே சுருக்கிக்கிறார். அதாவது திருமேனியை சுருக்கி கொண்டு அப்புறம் யோசிக்கிறார், இது நம்ம வந்து பகல் பொழுது, இந்த நேரத்துல நம்ம போக முடியாது, அதனால கொஞ்ச நேரம் அந்த அந்த ஒரு மலை பக்கத்துல வெயிட் பண்ணுவோம், தேவதாரு மரம் பக்கத்துல வெயிட் பண்ணுவோம், இரவு வந்த பிறகு நாம் போவோம் அப்படின்னு அனுமன் அந்த மரத்து பக்கத்துல வெயிட் பண்றாரு. அந்த இரவு வர காட்சியை சொல்றாரு, அவ்வழி அனுமனும் அணுகலாம் பகை எவ்வழி என்பதை உணர்வின் ஏங்கினான், செவ்வழி ஒதுக்கினான், தேவர் ஏந்த போய் வெற்றி அரக்கர் ஊர் மேவினான். அனுமன் எந்த வழியில போகணும்னு தெரியல, எந்த பக்கம் போனாலும் படைகள் இருக்குது, எந்த எந்த வழியா போலாம், சுத்தி சுத்தி வர அனுமன், எங்க பார்த்தாலும் இந்த பக்கம் வேல் படைக்குது, இந்த பக்கம் இந்த படைக்குது, ஒன்னும் புரியல. அப்போ அனுமன் ஒரு வாயில பாக்குறான், அங்க பார்த்தா வெள்ளம் ஒரு நூறோடு இருநீரும் மிடை வீரர் கல்லவினை வெவ்வெளி அரக்கர் இருக்கையும் முள்எயிறு வாழும் முற முன்னம் முறை நின்றார் எல்ல ஆகிய காவலின் அண்ணலும் எதிர்த்தான். அதாவது இந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு 300 சேனை வாயில நிக்குது, பல்லு எயிறு பல்லு வந்து வளைஞ்சு இருக்கு, அந்த அரக்கியர்கள் கையில வாழை வச்சு காவல் காக்குறாங்க. இந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை மீறி நாம எப்படி போறது? அதாவது இந்த பாட்டு ஒரு 10 வேர்டுக்கு செலக்ட் பண்ண பாட்டுக்கு. அப்போ அனுமன் யோசிக்கிறார், சொல்றாரு பாருங்க, கருங்கடல் கடப்பது அரிதன்று நகர் காவர் பெருங்கடல் கடப்பது அரிது எண்ணம் இறைப்போரின் அருங்கடல் முடிப்பது அரிது ஆண் அமர் கிடைக்கும் நெடுங்கு விளைப்பார் நெடுநாள் நினைத்தான். எப்பா நான் இந்த கடலை கடந்து வந்தேன், அது பெரிய விஷயம் இல்லை, ஆனா இந்த இலங்கைக்குள்ள இருக்காங்க அந்த போர்க்கடலை நான் எப்படி கடப்பேன்னு தெரியல, ஆழமான கடலை தாண்டுவது பெரிய செயலானது, காவலாகி இந்த பெரிய கடலை கடப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது என் பிராட்டியை பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால நான் ரொம்பவும் என்னோட மூளையை யூஸ் பண்ணி எந்த பாதிப்பும் இல்லாம, ஏன்னா நான் வரேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிராட்டியை இன்னும் எங்க போய் ஒழிச்சு வச்சிருவாங்க, நான் அதனால நம்ம சேஃபா எப்படி யோசிக்கணும்னு சொல்லி அனுமன் யோசிக்கிறார், போற வழி பாக்குறாரு. வாயில் வழிதோறும் அரிது அன்றியும் பலத்தோலாயில் அவர் வைத்த வழி ஏகுதல் அழகு என்றால் காய கதிர் ஏகும் இல் மதில் கடந்து தாவி போனான். அப்ப யோசிக்கிறான், நகை இந்த பின்பக்கமா ஒரு மதில் சுவர் இருக்குது, சரி அந்த பக்கத்துல காவல் கம்மியா இருக்கு, சரி அந்த பக்கம் போய் நம்ம எகிரி குச்சிட்டு போலாம் அப்படின்னு அனுமன் போறாரு, அந்த இடத்துல போறாரு. அப்பதான் அங்க பாருங்க, 8 தோளால் 4 முகத்தால் உலகு 7 தொட்டு போகும் சோதி நிறத்தால் கடல் கண்ணால் முட்டி போரில் உலகத்தை முதலோடு கட்டி சீரும் காலால் வளர்த்தால் இமையில்லால். அப்போ ஒரு ஆள் வராங்க, அவங்க எப்படி இருக்கானா, ஒரு பெண்ணு 8 தோள்களை உடையவள், 4 முகத்தை உடையவள், 7 உலகத்தையும் தாங்கி செல்கின்ற, கண்ணு சுத்தினே இருக்குமா, ஒளியை விட எல்லா திசையிலும் கண்கள் சுழலும்படியாக அமைய பெற்றவள், 3 உலகையும் பயணிக்கக்கூடியவள், யமனை போன்ற வலிமையுடையவள், அதாவது பயமே இல்லாதவள், அவர் பேர் தான் இலங்கினி தெய்வம், அந்த இலங்கினி என்ற காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வம் அங்க வருது. அப்போ அவ எப்படி இருந்தான் கம்பர் சொல்றார் பாருங்க, 5 வண்ணத்தில் ஆடை உடுத்தால் அரவு எல்லாம் 5 வண்ணத்தில் வேகம் மிகுந்தால் அருள் இல்லால் அச்சிவனத்தின் உத்தரித்தால் அலையாகும் அச்சுவர் நகத்தின் முத்து ஒளிர் ஆரத்து அணி கொண்டாள். அவள் எப்படி இருந்தார்னா 5 வண்ண நிறத்துல சேலை அணிந்திருந்தாலாம், பாம்பும் பயப்படும் கீர் இது போல அந்த கருடனை போல இருந்தாலாம், அவ கருணையே இல்லாதவளா இருந்தாலாம், அழகிய பொன்னாலான மேலங்கி அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்றாரு. அனுமனை நோக்கி அவ கேட்கிறான், அனுமனை பார்த்து யார்பா நீ, எங்க வந்த அப்படின்னு கேட்கிறான், யார் அந்த இலங்கினி தேவி. ஆகா செய்தாய் அஞ்சலை போலும் அறிவியலாய் சாகா மூலம் நின்று உழல்வார் மேல்களம் என்னாம் பாகுவோர் இப்பெண்மதியில் தாவி பகையாதே போகாய் என்றார். அப்போ
மூண்டு எரிக்கின்ற நெருப்போடு புகையும் கண்களை உடைய இளங்கனி தேவி அனுமனை பார்த்து, எப்பா நான் சொல்றது கேக்கு, உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, நீ பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரி இருக்க, இங்க தாவி ஏறுற, தயவு செஞ்சு சொல்றேன் இந்த இடத்த விட்டு போயிடு, இந்த கோட்டையெல்லாம் நீ தாண்டி போக முடியாது, இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பான இடம், நல்லது சொல்றேன் நீ போயிடு அப்படின்னு சொல்றா. அப்போ அனுமன் சொல்றாரு பாருங்க, கலியா உள்ளத்து அண்ணல் மனதில் கதம் உல வெளியா நின்றே நீதி நிலத்தின் வினை ஓர்வான் அலியால் இவ்வூர் காணும் நலத்தால் அணைகின்றேன் எலியேன் உற்றால் யாவது உனக்கு இயல்வது என்றார். அது சொல்றான் பாருங்க, ஏமா நான் ஒரு சின்ன குரங்கு, இந்த ஊரை பார்க்கணும்னு வந்திருக்கேன், உன்னோட வலிமையில ரொம்ப ரொம்ப சின்னவன் நானு, நான் சுத்தி பாக்குறத உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ஏன் என்ன திருத்துற அப்படின்னு அனிமன் கேட்கிறார். அப்போ கொள்வோம் அன்றேல் கோளுரும் இவள் ஊழ் என கொண்டால் வெல்வாய் நீயேல் வேரி என தன்பிடிதோறும் வல்வாய்தோறும் வெங்கனல் பொங்க மதிவானில் செவ்வாய் என மூவிலை வேலை சொல்ல விட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கர கான்வர்சேஷன் நடக்குது, நீயா நானான்னு பேசுறாங்க. ஒரு கட்டத்துல அனுமன் சொல்றாரு, சரி உன்னால முடிஞ்ச நீ பாத்துக்க, உன்னால முடிஞ்ச என்ன சாவடிச்சுக்க சொன்ன உடனே அவன் என்ன பண்றா, நாம் இவளை கொல்வோம், கொல்லிட்டு நம்ம இளைஞர்களை போகணும் அனுமன் டிசைட் பண்ணிட்டாரு. அப்போ அவன் என்ன பண்றா, மூவிலை வேலை எடுத்து இவன் மேல வீசுறான், அந்த இளங்கினி காவல் தெய்வம். அப்போ கடித்தது ஆம் என தன் எதிர் செல்லும் தழல் வேலை கடித்தான் நாகம் பின்னில் முறிக்கும் கழுலன் போல ஒடித்தான் கையால் உம்பர் ஒப்ப உயர்காலம் பிடித்தால் நெஞ்சை துண்ணுன எண்ணம் பிழையாதான்னா நினைவாலும் தவறு செய்யாத அனுமன் என்ன பண்ணா, அந்த வேலை வாங்கி அப்படி கையில ஒடிச்சானா, அந்த மூவிலை வேலை ஒடிச்சானா. அது எப்படி இருந்ததுன்னா, வானத்துல பருக்கிற அந்த கழுகு வந்து அந்த பாம்பை எப்படி இது பண்ணுமோ அது போல இருந்துதான். இது மாதிரி இன்னொரு அஸ்திரத்தை விடுறதும் அதை அனுமன் உடைக்கிறதும் இது போல நிறைய சண்டைகள் நடந்த பிறகு அப்ப ரெண்டு பேர் இறங்கி வராங்க. அப்போ அனுமன் கேட்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு, சரி நாம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம், நான் ஒரு குத்து விடுறேன், யார் அனுமன் சொல்றாரு, நான் ஒரு குத்து விடுவேன், அதை நீ தாங்கிட்டு அதை நீ தாங்கி உயிரோடு இருந்தீங்கன்னா நீ உள்ள போயிடு, நீ ஒரு குத்து விடு, அதுல நான் போயிட்டேன்னா நான் போயிடுறேன், ஓகே அது ஒத்துக்கிறான், சரி பாத்துக்கலாம். அந்த இளங்கினி தேவி ஒத்துக்கிறாங்க. முதல்ல இளங்கினி தெய்வம் வந்து ஓங்கி அனுமனை பார்த்து ஒரு குத்து விட்டோட அப்படியே அனுமன் அப்படியே நிலை குலைந்து போறார். அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குத்து அவர் பார்த்தது, ஆனாலும் அவர் தாங்கிக் கொள்கிறார், ஒரு சுதாரிச்சுக்கிறார். அடுத்து இவர் ஓங்கி ஒரு குத்து விடுறார், யார், அந்த இளங்கினி தேவி மேல. கம்பர் சொல்றாரு பாருங்க, விழுந்தால் நொந்தால் வெண்குருதி செம்புணல் உள்ளத்து அழுதா நின்றால் நான்முகனார் தன்னருள் ஊன்றி எழுந்தால் யாரும் யாவையும் எல்லா உலகத்து தொடும் தாழ் வீரன் தூதுவன் முன்னின்றாள். அவ வாயிலிருந்து பூமியில விழுந்தாலாம், அப்படியே துடிச்சாலாம், ரத்த வாயிலிருந்து ஒழுகுதான். பிரம்மன் தேவன் திருவடி பற்றி எழுந்தார், எல்லா உயிர்களுக்கும் அக்ரணி பொருள்களெல்லாம் வணங்கும் ராமனுடைய தூதனுடைய திருவடியை வணங்கினாலாம், யாரு, அந்த இளங்கினி தேவி. அப்போ அவ கதையை சொல்றா, எப்பா நான் யார் தெரியுமா, நான் வந்து என் பேரு இளங்கினி தெய்வம், என்ன வந்து பிரம்மதேவன் வந்து இந்த இலங்கை நகரை காவல் காக்கத்துக்கு படைச்சான். என்ன ஒரு அமைப்பு பாருங்க, ராவணனை வந்து நாம் ஒரு அரக்கன் சொல்றோம், இருந்தாலும் அவனுடைய அரசளிச்சு பாருங்க, தன் நாட்டுக்கு வர்றவனுக்காக ஒரு காவல் தெய்வம், அதை மீறிதான் தன் நாட்டுக்கே வரணும், எப்படியாப்பட்ட பகைவனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கான். அவன் சொல்றான், பிரம்மதேவனால் அவனுக்கு பட்டவன்பா, என் பேர் இளங்கினி தேவி, நீ அவன பிரம்மர் என்ன சொன்னாரு, இந்த நகரை நீ காவல் காக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அது என்ன சொன்னாருன்னா, எத்தனை காலம் காப்பேன் இம்மூதூர் என்று முத்தனை வினைவோர்க்கு முரண்வழி குரங்கு ஒன்று உன்னை கைத்தலம் அதனால் தீண்டி காய்ந்தன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னை சிதைவது தின்னம். அப்ப நான் பிரம்மனை பார்த்து கேட்டேன், எவ்வளவு காலம் தான் நான் இந்த நகரை பாதுகாக்கணும்னு சொன்னோன்னா, அப்ப பிரம்மர் சொன்னாரு, குரங்கு ஒண்ணு வரும், அந்த குரங்கால என்னைக்கு குத்துப்பட்டு நீ கீழே விழுறியோ அப்ப வந்து என்ன பாரு, அப்பவே இந்த நகரம் அழிவுக்கான அறிகுறி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கை கூப்பி போவாரா, எப்பா இனிமேல் இந்த இலங்கை நகரம் அழிவது உறுதி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இளங்கினி தேவி கிளம்பி போறாங்க. அனுமனுக்கு இருந்த தடை இல்லை. அனுமன் என்ன பண்ற, தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கின்னு அப்படியே போறாரு, ஒரு மாட மாளிகையா போறாரு. முதல்ல பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது மூசிய உயிர்ப்பு என்னும் முடுகுவாதமும் வாசலில் புறத்திடை நிறுவி வன்மையால் நாசியின் அளவையில் நடந்த கண்டவன் கூசினன் குதித்தனன் விதிர்ந்த கையினார். ஒரு இடத்த ஒரு மாளிகையை கடந்து போறான், ஏதோ ஒரு பெரிய ஒரு தூங்குது, மூச்சு இழுத்தோடு மூச்சு விடுது. அந்த மூச்சு இழுக்கும் போது அனுமன் அப்படியே சர்ன்னு இழுத்தும் போய் அவன் மூக்கிட்ட போய் நிறுத்துது.
அப்புறம் அனுமன் பாக்குறாரு, ச்சே என்னடா கை ஒதுட்டு கீழே வந்துடுறாரு. அதான் இந்த பாட்டு. புறத்தே அனைத்தையும் கண்ட அனுமனை கும்பகர்ணது சுவாச காற்று தன் வாசலை விட்டு புறம் செல்லாது நிறுத்தி மூக்கு வரை இழுக்க உள்ளே போகாது தன் ஆற்றலால் தப்பித்து வெளியே வந்தாரு. மூக்கிட்ட போயிட்டு அப்புறம் வெளியே வந்தாரு. அப்ப பாக்குறாரு, யாரா இவன்? அப்ப இவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, ராவணனை பார்த்துட்டோம், இவன் தான் ராவணன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை போய் உற்று பார்க்கிறார் அனுமன். குறுகி நோக்கி மற்ற அவன் தலை ஒரு பத்தும் குறித்த இருகு தின்புயம் 20 இலகில மருகி ஏறிய முனிவியனும் வடவை வெங்கனலை அறிவியனும் பெரும் பறவை அம்புனினால் அவிந்தான். அதாவது கிட்ட போய் பார்த்தானா, மூஞ்சி கிட்ட போய் பார்த்தோன்னே தலையில அடிச்சுக்கிறானா, சே இவனை போய் நம்ம ராவணன் நினைச்சோமே. ராவணனுக்கு 10 தலையில இருக்கும், 10 தலை 20 கை இருக்கும், இவனுக்கு அது இல்லை. அதனால இவர் ராவணன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு நம்ம அனுமன். போயினே இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போறாரு. பளிங்கு வேதிகை பவளத்தின் கூடத்து பசுந்தேன் துளிக்கும் கற்பக பந்தரின் கருநிறத்தோர் பால் வெடித்து வைகுதல் அரிது என அவர் உரு மேவி ஒளிந்து வாழ்கின்ற தரும அண்ணன் தலை குன்றான். என்ன அருமையான பாடல் பாருங்க. வீடனுடைய அரண்மனைக்கு போறார் அவர். கரிய நிறமுடைய அரக்கர்களின் நடுவில் வெண்ணிறம் கொண்டு வாழ்வது கடினம். அதாவது பாவம் செய்கிற அரக்கர்கள் மத்தியில தர்மத்தோடு வாழ்வது கடினம் என்று கருதி அரக்கர்களின் கரிய நிறத்தோடு வாழ்ந்த வீரன். என்ன ஒரு அரக்கருடைய கரிய, இவங்க கூட நம்ம கருப்பா வெள்ளையா இருந்து வாழ முடியாது. ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரிய நிறத்தில் வாழ்ந்து உருவம் பெற்று பவளத்தால் செய்யப்பட்ட கூடத்திலே பசுமையான தேன் சிதறுகின்ற கற்பக அடியில படுத்து உறங்குகின்ற வீடனனை போய் பார்த்தான். வீடனனை பார்த்துட்டு அவன் முகத்தை கிட்ட போய் பார்க்கிறார் அனுமன். உந்து நின்று அவன் உணர்வை தன் உணர்வினால் உணர்ந்தான். குற்றம் இல்லாதோர் குணத்தினன் இவன் என கொண்டான். செற்றம் நீங்கிய மனத்தினன் ஒரு சிறைக்கு சென்றான். பொற்றவை மாடங்கள் கோடி ஓர். கிட்ட போய் பார்த்தான். அவன் மூஞ்ச பார்த்தானா அப்படி ஒரு அதாவது சாந்தமா இருக்குது. இவன் குற்றம் இல்லாத முகமா இருக்குது, இவன் நல்லவனா இருக்கான் இவனுக்கு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறார் அனுமன். அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துக்கு போறார். வலையும் வால் எயிற்று அரக்கனோ கணியன் மகனோ அலையில் வால் அறி அணையவன் யாவனோ அறியேன். இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் பல நாள் உளைய உள்ளவோர் இவனோடு உளது என உணர்ந்தான். போனது வேற யாரும் இல்ல, இந்திரசித்தனோட பாக்குறாரு. வலையும் வால் எயிறது வளைந்த ஒளியுள்ள பற்களை உடைய அரக்கன். யாரு அரக்கன்? கணிக்கணியானா சிவனுடைய மகன் முருகன். அவன் பாக்குறாரு, அவன் அவ்வளவு அழகா இருக்கான், நல்ல திரண்ட தோல், நல்ல ஜிஜாண்டிக் வீரனா இருக்கான். குகையில் உறங்கும் கொடுஞ்சிங்கம் போன்ற இவ்விரன் வளைந்த ஒளி உள்ள பற்களை உடைய அரக்கர் குலத்தவனும் சிவபெருமானின் புதல்வனாகிய முருகப்பெருமானும் அறியவில்லை. இளமை ஒண்ணு மட்டும் நிச்சயம், லட்சுமணனுக்கும் ராமருக்கும் இவங்கிட்ட ஒரு மிகப்பெரிய போர் இருக்குது, அவ்வளவு சிறந்த வீரன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவர்றாரு நம்ம அனுமன். அப்புறம் ஒரு இடத்துல போகும்போது ஒரு இடத்துல ஒரு நல்ல நறுமண புகை வருது, நல்ல ஒரு தெய்வீக மனமா இருக்குது. சரி, அந்த மாளிகைக்குள்ள நுழைகிறாரு. அரம்பை மேனகை திலோத்தமை உருப்பசி ஆகியோர் மலர்காமன் சரம்பை தூணி போல் தளிரடி தாம் தொட சாரை சாமரம் பணிமாற கருப்பையும் சுவை கற்பித்த சொல்லியர் காமரம் கனியின் நரம்பின் இன்சுவை செவியுக நாசியில் கற்பக. அதாவது மன்மந்தனுடைய மலரம்புகள் இட்டு வைத்த அம்புரா தூணி போன்ற அந்த பாதங்களை, ஏதோ ஒரு பெண்ணு படுத்திருக்கா, அவ பாதத்தை யாருன்னா தேவலோகத்தில் இருக்கிற ரம்பை மேனகை திலோத்தமை போன்ற தேவ மகளிரா மயிலேறுகளை வச்சு அப்படி வருடுறாங்க. தேவலோக மகளிர் சாமரம் வீசுறாங்க. அதாவது இந்த யாழிசை, ஒரு சில பேர் யாழிசை மீட்டுறாங்க. ஒரு நறுமணம் பொங்க அந்த சாம்பிராணி புகை வருது, அதை கேட்டுன்னு அந்த பெண்ணு தூங்குறா. இதை பார்த்த ஒரு நிமிஷத்துல ராம துள்ளி குதிக்கிறாரு அனுமன். அடாடா, நமக்கு வேலை மிச்சம் ஆயிடுச்சு, சீதையை பார்த்துட்டோம், இனிமேல் நம்ம வேலை மிச்சம்னு பாட்டுல அழகா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அனுமன். அப்புறம் இன்ன தன்மையின் எரிமணி விளக்கங்கள் எழில்கெட பொலிகின்ற தன்னது இன் ஒளி தழைப்புற துயில் உரு தையலை தகைவையில் நான் அண்ணான் ஆகிய சானகி இவள் என அயிர்த்து அகத்தி எழ வேந்தி துண்ணும் ஆர் உயிர் உடலோடு சுடுவது ஓர் உயிர் தெழுதி இவை சொன்னான். அவன் என்ன பண்ணா, பிறரால் தடுக்க பெறாத அனுமன் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அழகா இருக்காங்களே, உறங்கி கொண்டிருப்பது மண்டோதரியை பார்த்து சீதா பிராட்டியோ அப்படின்னு சந்தேகித்து மனசுல தோண்டி அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அப்புறம் மண்டையை தட்டினான், எல்லாம் ஒரு மனுஷனா,
சீதை எங்கன்னா இந்த மாதிரி தூங்குவாங்களா? தன்னுடைய கணவனை பிரிஞ்சு வந்திருக்காங்க, அவங்க எவ்வளவு துயரமா இருப்பாங்க, அவங்க போய் தூங்குவாங்களா? சே, நான் தப்பா நினைச்சிட்டேனே, சீதையை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தன் மனசை தேத்திக்கிறாரு. அப்புறம் இன்னும் கிட்ட போய் பாக்குறாரு. மானுயிர் திருவுருவ வடியினால் அவள், யார்? சீதை. இவள் மாறு கொண்டுள்ளாள் கூறின் தான் இயக்கியோ தானவர் தையலோ ஐயரும் தகையானால் கான் உயர்ந்தார் ராமன் மேல் நோக்கிய காதல் காரிகேற்கு மீன் உயர்ந்தவன் மருங்குதான் மீறுமோ நினைத்து மிகை என்றான். அவன் என்ன சொல்றான்? நான் ராமர் மேல் உள்ள பற்றால பாக்குறவங்களாம் எனக்கு சீதையா தர்றாங்க, சரிறாங்க. பாரு, இவ சீதை ஒரு மானிட பெண். ஆனா இவளை பார்க்கறதுக்கு மானிட பெண் மாதிரி இல்லையே, உற்று பார்த்தால் அரக்கி மாதிரி இருக்கா. அதனால ராமர் மேல் உள்ள பாசம் என் கண்ணை மறைச்சிச்சு, நான் இவளை போய் சீதை நினைச்சிட்டேனே அப்படின்னு தண்ணியே வெறுத்துக்குன்னு அந்த இடத்துக்கு வெளியே வந்துடுறாரு. அடுத்து ஒரு இடத்துக்கு போறாரு. கண்டனன் காண்டலோடு கருத்தின் முன் கால செந்தி விண்டன கண்கள் கீண்டு வெடித்தன கீழும் மேலும் கொண்டது ஓர் உருவம் மாயோன் குறைனும் குறுக நின்றான் தின்தலை 10 தோள்கள் 20 தெரிய நோக்கி. அதாவது திருமால் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாமன அவதாரத்தோட ரொம்ப குள்ளமா இருந்தாராம். அதாவது குறைனும் குறுக நின்றான், ரொம்ப சின்ன உருவத்தோட அனுமன் இருந்தாரு. கிட்ட போய் பாக்குறாரு, 10 தலை இருக்குது, 20 கை இருக்குது. பார்த்தவன கண்ணுல அப்படியே நெருப்பு பொங்குது. இவன் தானே நம்ம சீதையை கடைஞ்சான், இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அவருக்கு மனசுல அவ்வளவு கோபம் வருது. ஏன்னா தன்னுடைய தலைவனுடைய மனைவியை கடத்தின்னு வந்துட்டானே, இவன் ஏதாவது பண்ணணும்னு தோணுது. அப்ப கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். தோல் ஆற்றல் என்னவாகும், மேல் நிற்கும் சொல் என்னவாகும், வால் அற்று கண்ணாலை வஞ்சித்தான் மணிமுடி என் தாள் ஆற்றலால் இடித்து தலை 10 தகர்த்து இன்றேன் ஆள் ஆற்றல் காட்டேனில் அடியேனே முடியேனே. அவன் சொல்றான், வளைத்த ஒத்த கண்களை உடைய சீதா பிராட்டியை வஞ்சித்து சிறை வச்சான் இந்த ராவணன். இந்த 10 தலையில இருக்கிற மணிமுடியன் காலால மெரிச்சு அவன் தலையை சுக்கு நுக்குற ஆக்கிட்டு பொடி பொடி ஆக்கலன்னா என்னுடைய தோலுக்கு என்ன, இவ்வளவு பெரிய தோல் வச்சிருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போறான். அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் யோசிக்கிறான். அதான் சொல்லின்னு செல்வன், யாருக்குள்ளோ சொல்லின்னு செல்வனா அப்புறம் யோசிச்சு பாக்குறான். என்று ஊக்கி எயிறு கடித்து, எயிறுனா பல்லு, எயிறு கடித்து இரு கரமும் பிசைத்து எழுந்து நின்று ஊக்கி உணர்ந்து உரைப்பான் நேமியோன் பணி அற்றல் ஒன்று ஊக்கி ஒன்று இடைத்தல் உணர்வு உடைமைக்கு அரித்து என்றால் பின் தூக்கின் இது சால பிழை பயக்கும் என புரிந்தான். அதாவது நேமியோன்னா ராமபிரான். அதாவது ஊக்கம் பெற்று தன் அப்புறம் பல்ல கடிச்சிக்கிறான். சே, நம்ம இவனை சாவடிச்சா நமக்கு ராமர் என்ன சொன்னாரு, நீ போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதை செய்யாம நாம ஏதாவது ஒண்ணு செய்ய போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சீதைக்கு ஏதோ பிரச்சனை வரக்கூடாது, மிகுதியான துன்பத்தை உண்டாக்குமே, நாம் அதெல்லாம் செய்யக்கூடாது, நாம் இவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இற்றை போர் பெரும் சீற்றம் என்னோடு முடிந்திடுக கற்றை பூங்குழலை சிறை வைத்த கண்டகனை முற்று போர் முடிந்தது ஒரு குரங்கு என்றால் முனைவீரன் கொற்ற போர் சிலை தொழிலுக்கு குறைவு உண்டாம் என குறைந்தான். கற்றை குடையால்னா அடர்ந்த கூந்தலையுடைய சீதா தேவியை, கண்டகனைனா முள் போன்ற ராவணன், முனைவீரன் அப்படின்னா ராமபிரான், சிலை போர் தொழில்னால் வில்லை வச்சிருக்கிற ராமனுடைய போர் தொழில். அவன் சொல்றாருன்னா, ராவனுடன் போர் என்ற பெரிய கோபம் எனக்குள்ளே அடங்கி போட்டோம், இவன் மேல எனக்கு கோபம் இருக்குது, எனக்குள்ள அடங்கி போட்டோம். மலர் மாலை அணிந்த அடர்ந்த கூந்தலுடைய பிராட்டியை சிறை வைத்த ராவணனை ஒரு குரங்கு சாவடிச்சதுன்னு சொன்னா அது ராமருக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. நான் சாவடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ராமருக்கு மிகப்பெரிய இழுக்கு இல்ல. அதனால நாம் இந்த செயலை சீற்றக்கூடாது அப்படின்னு சீற்றம் தணிந்து அப்படி போறாங்க. போய் இவனுடைய என்ன, சீதையை பார்க்கணும். எங்கெங்கயோ தேடுகிறார் அனுமன். எந்த இடத்துலயும் எல்லா மாளிகையும் பார்த்துட்டாரு, எந்த மாளிகையும் இல்லை. அப்புறம் ரொம்ப மனம் வெறுத்து போறாரு அனுமன். அப்போ சொல்றாரு பாருங்க, கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொடிலால் தின்றானோ எப்புறத்தே செறிந்தானோ சிறை சிறியேன் ஒன்றானும் உரைக்கிலேன் மீண்டி இனி போய் என்று உரைக்கேன் பொன்று பொழுது எனக்கு இல் கொடுந்துயரம் பொழிகிறான். அவன் ராட்சசன் தானே, அவன் ஒருவேளை சாப்பிட்டானோ, கற்பு நிலை பிழையாத தூய பிராடியை கொன்று விட்டானோ, புலால் உண்ணும் கொடிய செயலால் தின்று விட்டானோ, எந்த உலகத்தில் சிறை வச்சுக்கிறான்னு தெரியலையே, இந்த அர்ப்பனுக்கு எங்க இருக்கான்னு தெரியலையே, நான் எங்க போய் யார்கிட்ட என்ன சொல்லுவேன், ராமபிரான் கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன், இந்த சீதையை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லுவேனா, அதை சொல்றதோட பேசாம நான் செத்துருனேன், எங்களை கடல்ல செத்துருனேன் அப்படின்னு அனுமன் அப்படியே மனம் வெந்து, ஏன்னா எங்க தேடினும் சீதை கிடைக்கலன்னும் போது மனசு வெறுத்து போயிடுறாரு அவரு. கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன் கவி குலக்கோன்
கொண்டு வரும் என்று இருக்கும் யான் இழைத்த கோல் இதுவாய் பண்டறி நயத்தான் பால் இனியான் போவேனோ விண்டரோடும் உடல் ஓதும். என்ன அனுப்பிச்ச ராமர் நினைக்கிறாரு, எப்படியோ அனுமன் வந்து சீதையை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவான். என்னுடைய தலைவன் சுக்ரீவன் நினைப்பான், அனுமன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? பேசாம இந்த உலகத்தை விட்டு போறதுதான் நான் செய்யற மிக சிறந்த வழி. ஏன்னா நான் எல்லா மூலை இடத்துலயும் சேட்டி பார்த்தது, எல்லா அரண்மனையிலும் பார்த்தாகிவிட்டது, எங்கேயுமே சீதை இல்லை. நான் போய் என்ன பதில் சொல்றது? அது போல நான் என்னோட உயிரை மாய்ச்சிக்கிறேன்னு சொல்லி அனுமன் இருக்கும்போது, அப்ப போகும்போது அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல எதிர்க்க ஒரு சோலைவனம் ஒண்ணு பாக்குறாரு. ஓ அப்படி அந்த போறாரு பாரு கம்பல். எல் உரையும் ஒழியாமல் யாண்டையாலும் உண்ணாய்த்தேன் உள் உரையும் ஒருவனை போல் எம்மருங்கும் உலாவுவான் புல் உரையும் மனத்தை உரநோக்கி அயல் போவான் கல் உரையும் மலர்ச்சோலை அயல் ஒன்று கண்டான். அதாவது தன் இதயத்தில் வாழும் ராமபிரானை போல் எவ்விடத்திலும் நீங்காதனவன் பறவைகள் பறக்கும் ஆகாயத்தை நோக்கி அரண்மனையை விட்டு, அந்த பறவைகளா இருக்க அந்த பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் விட்டுட்டு அங்க எதிர்க்க பார்த்தா தேன்மழி போயும் ஒரு சின்ன சோலைவனம் ஒண்ணு இருக்கு. ஓ இந்த இடத்துல என்னமோ அழகா இருக்கு, இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சு போறான். அதுதான் இது 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 வந்து காட்சி படலம். இப்போ வர்றது காட்சி படலம். அனுமன் பிராட்டியை தேடி வந்த போது பிராட்டி இருந்த நிலையை கூறுவதுதான் இந்த படலத்தோட சிறப்பு. அனுமன் தேடி வந்து பிராட்டி எப்படி இருந்தா, சீதை எப்படி இருந்தான்னு சொல்றது அந்த காட்சி படலம். அப்ப சீதை எப்படி இருந்தான்னு கம்பர் சொல்றார். வன் மருங்கல் அரக்கியர் நெடுங்க அங்கு இருந்தால் கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வருக்கானா நல் மருந்து போல் நலநர வணங்கிய நங்கை மென் மருங்கு போல் வேறு உல அங்கமும் வெளிந்தார். அதாவது வன் மருங்கல்னா பெரிய இடை, டயர் போல பெரிய இடை. மென் மருங்கல்னா சிற்றிடை. கம்பர் என்ன சொல்றார், வன் மருங்கல் மென் மருங்கல். பருத்த இடையுடைய கொடிய அரக்கியர்கள் துன்புறுத்த அதனால் உள்ளமும் உடலும் வாடிய பிராட்டி, ஏற்கனவே பிராட்டி பாருங்க மெல்லி இடைதான், அந்த இடையை போல அவர் உடலும் மெலிஞ்சு போச்சான். மெல்லி இடை போல அவர் உடலும் மெலிந்தால். கம்பருடைய கவிதை என்பர். இவங்க அந்த அரக்கியர்கள் துன்புறுத்தினதால அந்த ஏற்கனவே சிற்றிடை இருக்கிற சீதை சிற்றிடையை போல எல்லா பாகமும் அவளுக்கு மெலிஞ்சு போச்சு, அவ்வளவு ஒல்லியா இருந்தா, சாப்பிடுறது இல்லை, எதுவுமே இல்லைன்னு போடுறா. துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்ந்தலும் துறந்தன வெயிலிடை தந்த விளக்கியன ஒளி இல்லாமையால் மயில் இயல் குயில் மழலையால் மான் இளம்பேடை அயில் ஏற்று வெம்புலி குழாத்து அகப்பட்ட தன்னால். அதாவது கண்கள் மூடுவது திறப்பது, தூக்கமே கிடைக்காது, சும்மா கண்ணை மூடி திறக்கிறது, தூக்கமே இல்லை, உறக்கம் சிறிதுமே இல்லை. சூரியனுக்கு ஏற்றி வச்ச விளக்கு போல மயிலின் சாயலும் குயிலும் குரலையும் பெற்ற பிராட்டி இளமையான ஒரு பெண்மான் கூறிய பற்களை ஒரு புலி கூட்டத்துக்கிட்ட மாட்டினா எப்படி இருக்கும், அது போல அந்த நடுவில் உட்கார்ந்து இருந்தாலும், அரக்கியர்கள் நடுவுல சீதை உட்கார்ந்து இருந்தான். இதெல்லாம் அனுமன் கம்பன் சொல்றார். தும்பினால் செய்த கையோடு கால் பெற்ற துளி மஞ்சு ஒப்பினால் தனை நினைதோறும் நெடுங்கண்கள் வகுத்த அப்பினால் நனைந்து அருந்துயில் உயிர்ப்படை யாக்கை வெம்பினால் புலர்ந்து ஒரு நிலை உறாத சொல்றார். அதாவது அந்த உட்கார்ந்து அப்படியே சீதை அழுகுறாங்க, ராமனை நினைக்கிறாங்க, அழகே உருவான ராமனை நினைக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் ஆறா பெருகி அப்படியே சொல்லன்னு கொட்டுது. கொட்டும் போது மொத்த உடம்பு அந்த புடவை கிடவெல்லாம் நனைஞ்சிடுது. அவர் பிரிவு துயரம் தாங்காம உடம்புல இருந்து உஷ்ண காத்து வருது பாரு, அந்த உஷ்ண காத்துல அந்த புடவை திருப்பி அப்படியே உலர்ந்துடுது. திருப்பி அதே மாதிரி திருப்பி நினைச்சு கண்ணீரா வருது. கண்ணீர் வந்தவொடனே அந்த புடவை உடம்பெல்லாம் நனையுது. அந்த உஷ்ண காத்து வந்து திருப்பி அந்த காய்ந்த புடவையெல்லாம், அந்த ஈரமான புடவையெல்லாம் அப்படியே உலர்ந்துடுது. அந்த அளவுக்கு துயரமா கண்ணீரோட இருந்தார் அப்படின்னு கம்பருடைய கற்பனையா சொல்றாரு. கண்டிலன் கொலாம் இளவலும் கனகன் கடல் நடுவன் உண்டு இலங்கை என்று உணர்ந்தினர் உங்கு எல்லாம் உறுப்பன் கொண்டு இறந்தமை அறிந்தலாம் என குழையா புண் திறந்ததில் எரி நுழைந்தால் என புகைவான். அதாவது இளைய பெருமாள் மான்பின் போன ராமனை பார்க்கலையோ, நம்ம வந்து ராமனை லட்சுமணன் அமிச்சோம், அவர் போய் ராமனை பார்க்கலையோ, இல்ல நான் இங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியலையோ, அதனாலதான் என்ன பார்க்க வரலையோ என்னன்னு தெரியல. அவன் மனசு எப்படி வருத்தமா இருந்ததுன்னா, ஒரு புண்ணை திறந்து அதுல வந்து நெருப்பு வச்சா எப்படி இருக்கும். இது ஏற்கனவே தயரதன் அந்த மாதிரி துயரம் பட்டான் கம்பர் சொல்வார். அந்த அந்த நெருப்புல அதே மாதிரி இருந்தா சீதை துயரப்பட்டாள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. என்னை நாயகன், அது பழைய ஞாபகத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். என்னை நாயகன் இளவலை என்னலான் வினையோன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவியலல் என துறந்தானோ முன்னை ஊழ்வினை முடிந்ததோ என்று முறையால் பண்ணி வாய் மலர்ந்து உணர்வு தேய்ந்து ஆறு உயிர் பதைப்பானோ. நான் ஒரு தப்பு பண்ணேன், இளைய பெருமாளை பார்த்து ஒரு தகாத வார்த்தை சொன்னேன்,
அந்த ஒருவேளை ராமருக்கு தெரிஞ்சு போயிட்டு, சே இவ இனிமேல் எனக்கு வேணாம் சொல்லி என்னை ஒதுக்கிட்டாரோ, அந்த பெண்களோட இயல்பு நினைப்பாங்கல்ல, அதனாலதான் என்னை தேடி வரலையோ, இல்ல போன ஜென்மத்து பாவம் நம்ம விட்டு ஒழிஞ்சுது அப்படின்னு ராமர் இருந்துட்டாரோ, இனி பண்ணினா திரும்ப திரும்ப சொல்றது, பண்ணினாலும் திரும்ப சொல்றான், நான் அந்த மாதிரி லட்சுமணன் திட்டுறேன், அந்த லட்சுமணன் திட்டினது வந்து ராமர் காதுக்கு போயிடுச்சு, அதனால ஒருவேளை என்ன வெறுத்துட்டாரோ, அதனாலதான் என்ன பார்க்க வரலையோ. அந்த பெண்களுடைய இயல்பு வந்து கம்பர் அழகா சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு நினைக்கிறா, பெற்ற தாயாரும் தம்பியும் பெயர்த்து வந்து எய்தி கொற்ற மாநகருக்கே கொண்டு இறந்தான் குறித்து செற்ற ஆண்டியெல்லாம் உரைத்தினர் அந்நகர் துண்ணான் உள்ளது உண்டியனா படர் உழைத்து உறுதியானவனும். அதுதான் சொல்றாருன்னா, பெற்ற தாயார் தம்பியார் பரதனும் வந்து மறுபடியும் அவளை கூட்டுன்னு போயிட்டாங்க, நீ வாப்பா சீதை தான் போயிட்டாரு நம்ம நாட்டுக்கு போலான்னு கூட்டுன்னு போயிட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு, சேச்சே என்ன நடந்தாலும் என்னுடைய நாயகன் 14 வருஷம் இல்லாம அந்த இடத்துக்கு போகவே மாட்டாரு, அயோத்தி மேல காலே வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த, ஆனா என்னோட ராமருடைய துன்பம் தான் பெருசு, நான் எங்க இருக்குன்னே தெரியாது, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதான் பெண்களுடைய இயல்பு, இப்படியும் பாக்குறது அப்படியும் பாக்குற மாதிரி கம்பர் சொல்றாரு. திரும்பியும் பழைய நினைவுகள் வருது. தெவ் மடங்கிய சேநிறம் கேகையர் தம் மடந்தை உன் தம்பியது ஆம் என மும்மடங்கு பொழிந்த முகத்தினன் வெம்மடங்கு கலை உண்ணி வெதும்புவான். அதாவது உனக்கு கேகை நாட்டு அரசன் மகனான கைகேயி இந்த நாடு வந்து என்னுடைய பையனுக்கு தான் சொன்னவன, அப்ப என்ன சொன்னார் ராமர், அது என் தம்பி கிடைச்சானா எனக்கு கிடைச்சான்னு சொல்லிட்டு வந்தார்ல, அந்த 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 மாதிரி சிங்கம் போன்ற அந்த ராமனை பார்த்து அவ நினைச்சு அன்பை பண்றாளாம். அவ்வளோலாம் ஒரு அறத்தோட பால் வாய்ந்த ஒரு நாயகனை நம்ம பிரிஞ்சு இருக்கோமே அப்படின்னு நினைச்சு நான் எழுதலாம். மெய்த்திருப்பாதம் மேவு என்ற போதினும், மெய்த்திருப்பாதம் மேவு என்ற போதிலும் இத்திரத்துரத்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்டுவான். இந்த பாடல் அருமையான பாடல். ஏற்கனவே அன்பு சகோதரி கிருத்திகா அவர்கள் கூட இந்த பாடலை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பருடைய கற்பனைன்னு அருமையான பாடல்ல இதை சொல்லலாம். அதாவது உண்மையான அரச பதிவை ஏற்றுக்கொள் அப்படின்னு அப்பா சொன்ன போதும், ஏமா நீ காட்டுக்கு போ அப்படின்னு அம்மா சொன்னும் போதும் ராமரோட முகம் இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருந்ததுதான். எப்படி இருந்ததுன்னா தாமரை மலர் போல் இருந்ததுன்னு கம்பர் போடலாம்ல, போடல, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல இருந்தது. அதாவது சுவரில் வரைந்த ஒரு தாமரை பூ அது எப்படி இருக்கும், எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் தாமரை காலையில் மலரும் இரவில் கூம்பிடும். அது போல இல்லாமல் ஓவியத்தில் வளைந்த செந்தாமரை போல இருந்தது அவர் முகம். அந்த மாதிரி மனுஷனை பிரிஞ்சு இருக்கனே அப்படின்னு சீதை நினைக்கிறான். உனக்கு நாடு இல்லை இந்தான்னு சொன்ன போதும், இல்ல காட்டுக்கு போகும் சொன்ன போதும் ஒரே மாதிரி தான் இருந்தார் எங்க வீட்டுக்காரு, அப்படியேப்பட்ட ஆளை நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்னு சீதை வருந்துறாங்க. ஆயிடை திரிசடை இந்த மாதிரி வருத்தங்கள் இருந்தும் போது அவளுக்கு ஒரே ஒரு ஆறுதல் திரிசடை. திரிசடை யாருன்னா வீடனனுடைய மகள். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல கடமைப்படுறேன். அதாவது வால்மீகி ராமாயணத்தை கம்பர் மொழி மாற்றம் செஞ்சார். ஆனா இங்க சில விஷயங்கள் அவர் புகுத்துறார். அதாவது வால்மீகத்துல நீலமாலை, அதாவது தோழி வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சீதைக்கு நீலமாலை என்ற தோழி இருக்கும். முன்னம் என் உயிரை அம்முறுவல் உண்டதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த சீதை அந்த தோழி. இந்த கதாபாத்திரங்கள் வால்மீகத்துல இல்ல. அதே மாதிரி இந்த தீசடை என்ற பாத்திரமும் இல்லை. அந்த சீதைக்கு ஒரு தோழி மாதிரி கம்பர் ஏற்பாடு பண்றாரு. அதாவது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்க்கால ஒரு தோழி பாத்திரத்தை கம்பர் ஏற்பாடு பண்றார். அந்த மாதிரி பண்றவங்க தான் திரிசடை. அதாவது ஆயிடை திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியால் தன்னை நோக்கினால் தூய நீ கேட்டி என் துணை ஆம் என மேயது ஓர் கட்டுரை விளம்பல் மேவினான். அதாவது இந்த அரக்கியர்லாம் அப்பதான் தூங்குறாங்கன்னா ரொம்ப தூங்க மாட்டாங்க, ஏன்னா காவல் காக்கணுமே. அந்த நேரத்துல தன்னுடைய தோழியில திரிசடையை பார்த்து, திரிசடை சீதையை நோக்கி பரிசுத்தமாவளே, திரிசடை சொல்றா சீதையை பார்த்து பரிசுத்தமாவளே, நான் உன் சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னு சீதை சொல்கின்றாங்க, நீ சொல்றது நான் உன் சொல்றேன் கேளு. நலம் துடிக்கின்றதோ நான் செய் தீவினை சலம் துடித்து இன்னமும் தருவது உண்மையோ, பொலம் துடி மருங்குவாய் புருவம் கண் முதல் வலம் துடிக்கில்லை வருவது ஒரு கிளேன். நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பொன்னால் செய்யப்பட்ட இடையுடைய தீசடையே புருவமும் கண்ணும் வலப்பக்கம் துடிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், இடப்பக்கம் துடிக்குது. அதான் கம்பருடைய அவர் சொல்றது வந்து, கம்பர் சொல் வலப்பக்கம் துடிக்கலை அப்படின்னா இடப்பக்கம் துடிக்குது. இதனால் ஏதாவது தீமை வருமா அப்படின்னு அவங்க வந்து திரிசடையை பார்த்து கேட்கறாங்க. என்னுடைய கண்கள் வந்து இடப்பக்கமா துடிக்குது,
இதனால சீதை ஏதாவது துன்பம் வருமா அப்படின்னு திரிசடையை பார்த்து கேட்கிறாங்க. மறந்தனன் இதுவும் ஓர் மாற்றம் கேட்டியால் அறம் தரும் சிந்தை என் ஆவி நாயகன் பிறந்த பார் முழுவதும் தம்பியே பெற துறந்த புகுந்த நாள் வலப்பக்கம் துடித்தது. அப்போ இன்னொன்னு சொல்றா சீதை, நான் ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். அறத்தை பாதுகாக்கின்ற என்னுடைய உயிர் தலைவன் மூத்தவனால பிறந்ததால அடைய வேண்டிய பூமி முழுவதும் தம்பியான பரதனுக்கே அமையபடி விட்டு விட்டு காடு புகுனால அப்போ வலப்பக்கம் துடிச்சது என்னுடைய கண். இப்போ வலப்பக்கம் துடிக்கல, இடது பக்கம் துடிக்குது என்றாலும் திரிசடை சோபனம் நன்று இது அன்று என நயத்த சிந்தையால் உன் துணை கணவனை உறுதல் உண்மையால் அன்றியும் கேற்றி என்று அறைதல் மேவினாள். அவ சொல்றா, நயந்த சிந்தனையெல்லாம் அன்பு நிரம்பிய உள்ளம் இயைந்த சோபனம்னா மங்கள செய்தி இது. அவ சொல்றா, திரிசடை சொல்றா, அம்மா பிராட்டி கூறியது கேட்டு அன்பு நிரம்பிய சிறிசடை சொன்னாரு, அம்மா உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, இது நல்ல சகுனம், உனக்கு துணை நாயகன் உன்னை அடைய போறான், இதுதான் அதுதான் அதனாலதான் அது. ஆனா நான் ஒண்ணு சொல்ல வந்து அதை நீங்க கேட்கணும் அப்படி சொன்னோன்னே இதே போன்ற நிகழ்வு தான் சிலப்பதிகாரத்திலையும் வரும். சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் கண்ணகியை பிரிந்த போது இந்த வலது பக்கம் துடித்தது. கண்ணகியை பார்க்க வரானும் போது இடது பக்கம் துடிச்சது. அப்போ அதே மாதிரி தோழி கேட்பா, அவ சொல்லுவா, உன் கனவு உன்னை தேடி வர போறான், அதான் உன் கண்கள் இடது பக்கம் துடிக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கதையை போட்டிருக்காங்க. அப்ப அவ சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு திரிசடை சொன்னோன்னே, நீ கனவெல்லாம் காண்றியா, எனக்கு கனவே வருது இல்லையே அப்படின்னு. உனக்கு எப்படிமா கனவு வரும், நீ தூங்குனதானே கனவு வரும். சொல்றா பாருங்க, துயிலிலை ஆதலின் கனவு தோன்றல் அயில் வழி அணைய கண் அமைந்து நோக்கினேன் பயில்வன பழுதியில் பழுதின் நாடென வெயினும் மெய்யான விளிம்ப கேட்டியாள். அதான் சொல்றான், அதாவது நீ உறங்குவதில்லை, அதனால் உனக்கு கனவு காட்சிகள் தெரிவதில்லை, கூறிய வேல் போன்ற கண்களை மூடுவதாலே நான் கனவு கண்டேன், நான் நல்லா தூங்குவதால் நான் கனவு கண்டேன், குற்றத்துக்கு உறைவிடமான இந்த நாட்டிலே அந்த கனவிலே நிகழ்ந்தவை குற்றமற்றவை. என்ன மாதிரி வார்த்தை போறாரு பாருங்க, குற்றத்துக்கு உறைவிடமான இந்த நாட்டிலே நான் கண்ட கனவுகள் குற்றமற்றவை, பண்பால் தூய்மையானவை, சூரியனை விட உண்மையாக சொல்கின்றேன் கேள். சூரியனை விட உண்மையானது, நான் கண்ட கனவு உண்மையானது சொல்றேன் கேளுங்க. என்னை பொன்முடிதோறும் இழுகி ஈறு இலா தின் நெருங்கழுதை பேய் பூண்ட தேரின் மேல் அண்ணல் அப்பிராமணன் அறத்த ஆடையான் நன்னினான் தெல்மிலம் நோக்கி சென்றான். அதாவது என்ன சொல்றா, குற்றமுற்ற கற்புடைய பிராட்டிய ராவணன் 10 தலைகளும் எண்ணெய் பூசிக்கொண்டு, 10 தலை எண்ணெய் பூசிக்கின்னு ரத்தம் தோய்ந்த ஆடை அணிந்து கொண்டு கழுதைகளும் பேய்களும் பூட்டிய தேர்ல ஏறி தென் திசையை நோக்கி போனான். தென் திசை என்பது எம திசை என்பது வழக்கு அந்த காலத்துல. தென் திசை எம திசை நோக்கி போனான், அதை நான் கனவு கண்டேன் அப்படின்னு திரிசடை சொல்றாங்க. மக்களும் சுற்றமும் மற்றோர்களும் புக்கனர் அப்புலம் போந்து இல்லமையால் சிக்கு அற நோக்கினால் தீய இன்னமும் மிக்கென கேட்க என விளம்பிய மேயனார். சொல்றா, ராவணின் புதல்வர்களும் உறவினர்களும் மற்ற அரக்கர்களும் அந்த தென் திசையை நோக்கி போனாங்க, அவர்கள் திரும்பி வரல, இதனை குழப்பமில்லாத தெளிவா பார்த்தேன், இதனை மிகுதியான தீமை விளைவிக்கும், இது கண்டிப்பா இந்த நாட்டுக்கு தீமை விளைவிக்கும் காட்சி, அதனால தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி சொல்றேன் கேளு, இன்னும் நிறைய சொல்றேன் கேளு அப்படின்னு சீதையை பார்த்து திரிசடை சொல்றாங்க. வில் பகல் இன்றிய இரவு விண்டு அற எல் பகல் எரிந்துள்ளது என்ன தோன்றுமால் மல்பக மலர்ந்ததோர் மைந்தர் சூடிய கற்பக மாலையும் புலவு காணும் யார். இது அருமையான பாடல். இரவில் சூரிய ஒளி தானே வரும், ஆனால் பகல்ல சூரிய ஒளி வந்து, நான் பாட்ட கனவுல பகல் அவ்வளவு பிரகாசமா சூரிய ஒளி இருந்தது. விரிந்த தோளுடைய வீரர்கள் கற்பக மர மாலை அணிஞ்சிருந்தாங்க. கற்பக மாலை மனம் வீசக்கூடியது, ஆனா அந்த மாலையில புலால் நாற்றம் அடித்தது, ஒரே ஸ்மெல் அடிச்சது. இதெல்லாம் ஏதோ இந்த நாட்டுக்கு கெட்டது நடக்கிறதுக்கான அறிவித்தெல்லாம் நான் கனவு காட்சியா கண்டேன். இரவில் சூரிய ஒளியும் தெய்வத்தன்மையோட கற்பக மலர் புலால் நாற்றம் அடித்தது அப்படின்னு அவங்க யாரு நம்ம திரிசடை சொல்றாங்க. 1000 திருவிளக்கு அமைய மாட்டிய சேயொலி விளக்கம் ஒன்று ஏந்தி செய்யவல் நாயகன் திருமனை நின்று நன்னுதல் மேவினன் வீடரன் கோயில் சென்றாள். அதாவது மென்மையாக பேசும் பிராட்டியே 1000 விளக்கு பிரகாசமாக ஒளிரும் ஒரு ஒளி தீபத்தை லட்சுமி தேவி செய்யவல்னா லட்சுமி கையில எடுத்துக்கின்னு ராவணன் அரண்மனையிலிருந்து எங்க அப்பா வீடன் அரண்மனை போல வீடரன் கோயில் நோக்கி போனதை நான் கனவா பார்த்தேன். அதாவது ஒரு ஒளி பெருந்திய பிரகாசமான ஒரு தீபத்தை லட்சுமி தேவி ராவனுடைய அரண்மனையிலிருந்து எங்க அப்பா வாழும் அந்த கோயிலுக்கு எடுத்து சென்றதை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க.
பொன்மனை புக்க அப்பொரு இல் பொதில் என்னை நீ உணர்த்தினை முடிந்தது இல் என அன்னையே அதன் குறை கான் என்று ஆழை இன்னமும் துயில்க என இருக்கை கூறினார். இது ஒரு காமெடியான கதை. அதாவது அவர் சொல்றா, அத்திருமகள் வீடனின் அரண்மனை அடைந்த நேரம் நீ என்னை எழுப்பிட்ட, அப்பதான் நீ என்னை எழுப்பின. அப்பதான் திருமகள் வந்து ராவணன் அரண்மனை விட்டு எங்க அப்பாவுடைய அரண்மனைக்கு போகும்போது நீ என்னை எழுப்பிட்ட அப்படின்னு. அப்ப எதனால எனக்கு கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்னு திரிசடை சொன்னோன்னே அதுக்கு சீதா சொன்ன, அம்மா தாயே நீ ஒன்னே வேணாம், திருப்பி தூங்கு, உன்னுடைய கனவு கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு குறைப்பகுதி நீ காண்பாயாக. இது வந்து ஒரு காமெடியா, தூங்கணும் மித்த கனவு கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி சீதா தேவி சொன்னாங்க அப்படின்னு கம்பர் சொல்றாரு. எல்லாரும் உருவின் அவ் இலக்கணங்களும் வள்ளல் தன் உரையோடு மாறு கொண்டில் கள்ளவாள் அரக்கன் அக்கமல கண்ணனாய் உள் உரையும் உயிரினை ஒழித்து வைத்தார். ராமன் சொன்ன மொழிகளோடு நல்ல சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தும் சிறிதும் வேறுபடவில்லை. ஆகையால் இப்பதான் வந்து அனுமன் வந்து பாக்குறாரு. தூரத்துல இருந்து பார்த்தா பாக்குறதுக்கு ஒரு பெண் ஒருத்தி இருக்கா. பார்த்தவொடனே முதல் கம்பன் பார்வை, இப்பதான் வந்து அனுமன் பார்வை. ராமன் சொன்ன பார்த்தா ராமர் சொன்ன மொழிகளோடு இந்த பெண்ணோட எல்லாமே பொருந்துது, சாமுத்திரிகா லட்சணமும் கரெக்டா இருக்கு. ஆகையால் இவள் தான் சீதை. கொடுமை உடைய ராவணன் உயிரான சீதையை இங்கதான் மறைச்சு வச்சுக்கிறான் அப்படின்னு சீதையை அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு நம்ம அனுமன். இவதான் சீதைன்னு. அனுமனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடினது அன்று அறம் ஞானும் வீசுகிறேன், தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகை தேன் கொண்டான். ரொம்ப ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னான், நான் என் உயிரை போக்கிக்கிறேன் அப்படி சொன்னவன் சீதையை பார்த்தவன மகிழ்ச்சி தேனை குடித்து ஆடினான் பாடினான் ஓடினான், தர்மம் அழியல நான் அழிய மாட்டேன் இவள் சீதையே என்று கூறி ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அனுமன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீதையை அப்படின்னு. தர்மமே காத்ததோ சரகன் நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையோ அருமை யார் இது ஆற்றுவார் ஒருமையே எம்மனாருக்கு உரைப்பலார். சீதையை பார்க்கிறாரு. அவ எப்படி இருக்கானா, பிராட்டின் தவம் செஞ்சுன்னு இருக்காங்களாம். பிராட்டின் தவத்தை தர்மம் காத்ததோ இல்ல அவங்க அப்பாவுடைய அறம் காத்ததோ இல்ல கற்பு பார்த்ததோ, இந்த மாதிரி ஒரு அருமையான தவத்தை நான் பார்த்ததே கிடையாது. கற்பில் சிறந்த தவமா இருக்கு, இதை நான் எப்படி போய் சொல்றது, ஒப்பற்ற இந்த இதை சீதை வந்து கற்புடைய சீதையை நான் பார்த்திருக்கேன், அவங்க தவ கோலத்துல இருந்தாங்க அப்படின்னு அனுமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம வில்லன் வரார். யாரு? ராவணன். நிறைய பாடல்கள் இருக்கு, எந்த பாடல் இருக்குதே தெரியல. இந்த பாடல் பாருங்க, அருமையா இருக்கு. உருப்பசி உடைவால் எடுத்தனர் தொடர மேனகை வெள்ளடை உதவ செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அரம்பையர் குழாம் புடைசூழ கரும்பும் சாந்தும் கலவையும் மலரும் கலந்து உமிழும் பரிமள கந்தம் மறுப்படை பொறுப்பு ஏந்தி கலியேற்றின் வரிக்கையால் மூங்கிட. ராவணன் வரான். எப்படி வரான் பாருங்க. ஊர்வசி வந்து யாரு? மேல்லோகத்துல ஊர்வசி, தேவலோகத்துல ஊர்வசி. அவன் பின்னால உடைவாளை எடுத்து வரான். மேனகை வெற்றில பாக்கு மடிச்சு அவனுக்கு கொடுக்குறாளாம். யாருக்கு? ராவணனுக்கு. திலோத்தமே அவன் போற செருப்பை சுமந்து வந்தாலாம். தேவர்கள் தேவலோக மகளிர் படை சூட கற்பக நறுமணம் சந்தனம் கலந்த அந்த வாசனை பொருட்கள் மேல தடவின்னு ஒரு பந்தாவா நடந்து வரான் நம்ம ராவணன். நடந்து வர போடுறாரு. அல் இடித்து அருக எய்தி அரக்கன் தான் எவ்விடத்து எனக்கு இன் அருள் ஈவது நோவியடை குயிலே நுவல்க என்றான் வெவ்விடந்தை அமிழ்து என்றான். நேரா சீதை வந்து பாக்குறான். வெவ்விடந்தைனா நோவி இடை குயிலேனா வருந்தும் இடையை பெற்ற சீதை. சீதையை பார்த்து சொல்றான், கொடிய ராவணன் சீதை இருப்பிடம் அடைந்து மெல்ல குயிலை போன்ற உடைய சீதையே அன்பு எனும் உனக்கு நீ எப்பதான் எனக்கு என் மேல இரக்கம் காட்டி எனக்கு நீ அருள் புரிய போற, நீ எதுவுமே என்னை சட்டை கூட பண்ண மாட்டேறிய அப்படின்னு கேட்கிறான். இன்று இறந்தன நாளை இறந்தன என் திறம் தரும் தன்மை இதழால் என்னை கொன்று இறந்த பின் கூடுதியோ குடை கொன்று இறங்கி மரம் தரு செவ்வாய். அவர் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு இது பண்ணுவ, இன்னைக்கு சம்மதிப்ப, நாளைக்கு சம்மதிப்ப அப்படின்னு நான் நாட்கள் கடந்து கொண்டே போகுது. நீ வந்து மனசு மாறுற மாதிரி இல்ல. ஒருவேளை நான் செத்த பிறகு உன் மனசு மாறுமோ? நான் சொல்றான் பாரு, சிவந்த கண்களை பெற்ற சீதையே நீ மனம் இறங்குவாய் என்ன இன்று நாளை என நாட்கள் கடந்து செல்கின்றன, எப்போது உன் மனம் மாறும்? ஒருவேளை நான் இறந்த பின்பு மாறுமோ, நான் செத்துட்ட பிறகு மனசு மாறுமோ அப்படின்னு ரொம்ப பரிதாபப்பட்டு கேட்கிறான் ராவணன். அஞ்சினன் ஆதலால் அன்று அரியன் அற்றம் நோக்கி வஞ்சனை மான் ஒன்று ஏவி மாயையால் மறைத்து வந்தாய் உஞ்சனை பொதி ஆயின் பிடிதி உன் குலத்துக்கெல்லாம் நஞ்சினை எதிர்த்த போதும் நோகுமோ நது ஆட்டம். இவன் இந்த மாதிரி நிறைய சொல்றான், நீ இந்த மாதிரி பண்ற,
நல்லா யோசிச்சு பாரு. மாயமான் பின்னாடி உன்னுடைய கணவன் ராமன் போனான். போன கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணான்? சீட்டே லக்ஷ்மணான்னு கத்தனான். அப்பயாவது உன் மூளை ஊத்தி யோசிக்க வேணாம்? அவன் செத்துட்டான் தானே. திருப்பி அவன் வருவான். எந்த எந்த இதுல நீ பாக்குற? உங்களுக்கு கொஞ்சமான மூளையே இல்லையா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வருது. இதெல்லாம் கேட்ட பிறகு சீதை சொல்றாங்க, ஒரு துரும்ப கிள்ளி போட்டு, அது அந்த பாட்டு தான், திரும்ப கிள்ளி போட்டு, பொருள் அச்சமுடையவனே, பொருள் அச்சமுடையவனே, எனது நாயகன் ராமபிரான் சோர்வுற்ற சமயம் பார்த்து சூழ்ச்சி வடிவமான ஒரு மானை ஏவி பொய் தோற்றமாய் உன்னை மறைத்து வந்தாய். தப்பித்து பிழைக்க விரும்பினா என்னை விட்டுடு, இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வந்தானா நீ அழிஞ்சு போயிடு. பாருங்க, சீதை இவ்வளவு பேசின பேர் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. இவ்வளவு வீரம் மாதிரி பேசுறிய, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மயங்கி நேரத்துல ஒரு மாயமான அனுப்பி அவங்கள ஓட விட்டு, நீ கூட ஒரிஜினல் வேஷத்துல வரல, ஒரு முனிவர் போல வேஷம் போட்டு என்னை கவர்ந்து வந்துட்ட. இதெல்லாம் ஒரு வீரமா? நீ உண்மையிலே உயிரோடு இருக்கணும்னா என்னை விட்டுடு, எங்க வீட்டுக்காரனை வந்தாங்கன்னா உன்னோட உயிர் உன்கிட்ட இருக்காது. சீதை சொல்றாங்க, மலை எடுத்த என் திசை காக்கும் மாக்களை நிலை கெடுத்தேன் என்று மாற்றம் நேரும் நீ, சிலை எடுத்து இளையன் நிற்க சோர்விதினால் தலையெடுத்து இன்னமும் மகரித்தாயே. ரொம்ப பெருமை பீத்திக்கிற. அதாவது நான் கைலாச மலையை பேத்தேன். சும்மா இருக்கும்போது ராவன் என்ன பண்ணுவான்னா மத யானைகளோட சண்டை போடுவான். 8 திசையோட மத யானைகிட்ட சண்டை போடுவேன் இப்படிலாம் சொல்றிய. கைலாச மலையை பேத்தேன், மத யானை 8 திசை மலையில சண்டை போடுறேன்னு. நான் பஞ்சவட்டியில தங்கியிருந்தப்போ கண்ணுல இமை மூடாம எங்க 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 மைத்துனன் லட்சுமணன் காவல் காத்தான்ல, அப்போ வந்து சண்டை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதானே. லட்சுமணன் கிட்ட சண்டை போட்டு நீ ஒரு வீரன் அதை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதானே. ஏன் மறைமுகமா வந்து தூக்கி அப்ப வரல? சீதை கேட்கறாங்க. இது 1000 தடக்கையால் நீ 4 கரமும் பற்றி வாய் வழி திருகி சேரா குத்திவான் சிறையில் வைத்த தூயவன் வைரத்தோள்கள் துணிந்தவன் தொலைத்த நீ அறிந்திலையோ நீதிநிலை அறிந்திலையோ. அவர் சொல்றா பாருங்க, நீதிநிலை அறியாத அற்பனே, 1000 கையால் உன்னுடைய 20 கைகளை பிடித்து உன் வாய் வழியாக ரத்தம் வரும்படி தாக்கி சிறை வைத்த காத்தவெறி அர்ஜுனன் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணா, ராவணனை அந்த மாதிரி சாவடிச்சான். அந்த ராவணனை ஒரு சாதாரண மனுஷன் பரசுராமன் வந்து மனுஷனா மதிக்கிறதே இல்லை சொன்னல, ஒரு பரசுராமன் வந்து அந்த அவனை தோக்கடிச்சானே, அது தெரியாதா உனக்கு? அந்த வரலாறு உனக்கு தெரியாதா? எங்களை பார்த்து மனுஷ பதர்ன்னு சொல்றியே, மனுஷன் தானே சாவடிச்சான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராவணனுக்கு பயங்கர கோவம். நிறைய பாடல் கேட்டோன்னு, இப்ப என்னன்ற, உன்னை இன்னைக்கே ஒண்ணு எனக்கு இணங்கு, இல்லைன்னா இன்னைக்கே என்ன சாப்பாட்டுக்கு உன்னை நான் சாப்பிட்டுருவேன், உன்னை பிளந்து தின்வேன் அப்படி சொல்றான். இது பாருங்க எப்படியாப்பட்ட தர்மமான சூழ்நிலை பாருங்க. இதை ஒரு உருவம் பார்க்குது பாருங்க, ஒரு வலிமையான உருவம். யார்? அனுமன். வலிமை. தன்னுக்கு ரொம்பவும் மதிப்பான தலைவனுடைய மனைவிய ஒருத்தன் திட்டுறான். ரெண்டாவது என்ன சொல்றான், உன்னை இட்டு வெட்டி போட்டு சாப்பிடுவேன்னு சொல்றான். கோபம் வருது பாருங்க அனுமனுக்கு. அன்ன காலையில் அனுமனும் அருந்ததி கற்பின் என்னை ஆளுடைய நாயகன் தேவியை என் முன் சொன்ன நீசன் கை தொடுத்தன் முன் துளைத்து வழிக்கு பின்னை நின்றது செய்குவேன் என்றான். சொல்றான், டேய் நீ ஆம்பளையா இருந்தா என்னுடைய நாயகன் மனைவி மேல கை வச்சு பாரு, நீ கை வச்சு பாரு, அடுத்த செகண்ட் என்ன நினைவு சொல்லி இவன் தயாரா இருக்கான். அவன் கை வச்சானா நாம அவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வெறியோட அனுமன் கைகளை பிசைத்து நிக்கிறான். நான் யாருன்னு நினைச்சீங்க? நான் கோழையா? நானு என்னுடைய நாயகனுடைய மனைவி மேலே நீ வந்து வெட்டி சாப்பிட, அது இல்லாம திட்டுற, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அனுமன் சொல்றதா இந்த பாட்டு. தனியன் நின்றனன் தலை பத்தும் கடிதுவை தாக்கி பணியின் வேளையில் இலங்கையை கீழ் உற பாய்ச்சி புனித மாதளத்து அணங்கினை சுமந்துவேன் போவன் இனிதின் என்பது நினைத்து தன் கசம் திசைக்கிறான். 2 கையை பிச்சு சொல்றான், நான் தனியா இருக்கேன்னு நினைக்காத, நான் வந்து உன்னுடைய 10 தலைகளை அடிச்சு செதறி இலங்கையுடைய மாநகரின் குளிர்ந்த கடலுடைய கீழே அமுக்கி அவன் புழிச்சு விட்டு உன்னை சாவச்சிட்டு சீதை என்னுடைய தோல்ல சுமந்து ராமர்கிட்ட எடுத்துமே விடுவேன், நீ மட்டும் கை வச்சு பாரு எங்க சீதை மேல அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி ரெடியா இருக்காரு அனுமன். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, கொஞ்சம் தொலைவு போயிட்டு ரிவர்ஸ் வரான் ராவணன். ஏன்னா அவன் காமம் கண்ணை மறிக்குது. அவன் சொல்றான், பெண்ணே நான் உனக்கு தின்னுடுவேன் நினைச்சு பயந்துட்டியா? சே, நான் உன்னை சாப்பிடுவேனா? ஒன்று கேள் உரைக்க நிற்கு ஓர் உயிர் என உரியோன் தனை கொன்று கேள் இடைத்தில் நீ உன் உயிர் விஷன் சுற்றம் சுடும் என் தன் 6 உயிரும் நீங்கள் என்பதை எண்ணியை அன்று நான் வஞ்சம் செய்து ஓர் அதான் சொல்றேன். ஏமா நீ பயந்துராத, நான் உன்னை கட்சி துண்டுன்னு நினைச்சியா? உன்னெல்லாம் சாப்பிடுவேனா? உன் மேல எவ்வளவு உயிரோட இருக்க. ஆனா
நான் ஏன் திரும்பி வந்தேன் தெரியுமா? நீ நிறைய கேள்வி கேட்டியே, நிறைய கேள்வி கேட்டல. ஒரு கேள்வி கேட்டியே, வஞ்சக மானையம்ச்சின்னு. அதாவது நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சேன் தெரியுமா? நான் ராமரோட போர் புரிஞ்சு எனக்கு ராமர்லாம் ஒண்ணுமே இல்லை, மனுஷங்களாம் மனுஷனை மதிக்கிறதே இல்லை, அவனை ஈஸியா சாவடிச்சிருவேன், உன்னை கடத்தின்னு வந்துடுவேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? அவன் செத்துற நீயும் செத்துடுவ. அவன் ராமர் செத்துட்டானே நீயும் செத்துடுவ. நீ செத்த பிறகு நான் உயிரோடு இருப்பேன்னா நானும் செத்துருவேன். அதனால இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலையை பின்னி நான் இந்த மாதிரி பண்ணேன். தவிர நான் ஒரு வீரன் தான், நான் கோழை கிடையாது. பதில் சொல்றான் ராவணன். சொல்றான் ராவணன் சீதை அச்சுறுத்தல். இந்த மாதிரி நிறைய பாட்டு சொல்றான். இன்னமோ இந்த ராமரும் லட்சுமணனும் வருவாங்க, இவ்வளவு பெரிய கோட்டை சுவரை கட்டியிருக்க, இதை தாண்டி அவங்க வருவாங்க, வந்துடுவாங்களா? எம்மனே இந்த கோட்டைக்கு வர பயப்படுவான், அவங்கள வந்து பாத்துருவான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, அவங்கள சாவடிக்க எனக்கு மனசே வரமாட்டேது. ஏன்னா அவங்க இல்லைன்னா நீ இந்த மாதிரி அழகான நீ என் பொருள் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேல, அதுக்காவது அவங்களை உயிரோடு விடணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு பல விதமான பொருட்களை சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கோவம் வருது ராவணனுக்கு. பல்ல நீர் அயோத்தி நன்னி பரதனே முதலியோர் ஆண்டு வல்ல வல்ல உள்ளவர் தம்மை எல்லாம் உயிர் குடித்து ஊழித்தீயின் வெள்ள நீர் மதிலையோரை வேறு அறுத்து எளிதின் எய்தி கொள்வே நின் உயிரும் என்னை அறிந்தினல் குறைந்த நாளை. கடைசியா சொல்றான் பாருங்க, அற்ப ஆயுளை பெற்றவளே, அகழி நீரால் சூழப்பெற்ற அயோத்தியை அடைஞ்சி, அயோத்திக்கு போவேன், இப்ப அங்க பரதனை மத்த எல்லாரையும் சாவடிச்சிருவேன், அதோட நேரா போவேன், யூட்டர்ன் அடிச்சு போனா மிதிலை போய் உங்க அப்பா அம்மா எல்லாரையும் சாவடிச்சுட்டு நேரா வந்து உன்னையும் சாவடிப்பேன், இன்னும் உனக்கு 2 மாசம் டைம் தரேன், இதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணு சொல்லிட்டு கோபமா வெளியே போறான். போனோடனே அங்க அரக்கியர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சீதையை எப்படியாவது பேசி கன்வீனியன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அரக்கியர்கிட்ட சொல்ல போறான். அந்த அரக்கியர்கள் வந்து துன்புறுத்துறாங்க சீதையம்மா. அவனுடைய வல்லமையில சொல்றாங்க, அம்மா சாதாரண இல்லாம அவர் பின்னால பாத்தியா, ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் பின்னாடி வராங்க, அப்படிப்பட்ட ஆளு உன்னை விரும்புறாரு, நீ பேசாம அவர் அப்படி வற்புறுத்துறாங்க. அப்படி வற்புறுத்தும் போது சீதை பயந்து இருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் சோறு விட்டுற நேரத்துல திரிசடை சொல்றாங்க, ஏமா நீ பயப்படாத, நான் சொன்ன கனவு கண்டல்ல, அது கண்டிப்பா நடக்கும், அது பிரகாரம் நீங்க வந்து கண்டிப்பா ராமர் உன்னை தேடி வருவார். அடுத்தது உருக்காட்டுப்படல். அனுமன் தன்னுடைய மந்திர சக்தியால் அரக்கியர்களை உறங்க வைக்கிறான். பிராட்டி புலம்புகிறாள், யான் என் கற்பை எப்படி ராமபிரானுக்கு மெய்ப்பிப்பேன் என்று நொந்து தற்கொலை செய்த முயற்சிக்கிறார். அப்போ மாதவி சோலைக்கு போகிறாள். அப்போது அனுமன் போய் அவளை தடுக்கிறான். இது சொல்றதுதான் உருக்காட்டுப்படல். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன் சார். சீதையின் தற்கொலை முயற்சி. வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வயது பின் வழி கொள்வாய் என நஞ்சி அணையான் அகம் புகுந்த நங்கையான் உய் நெஞ்சி இருந்தும் உலகம் ஏற்குமோ. சீதை சொல்றாங்க பாருங்க, ஏமா பொய்மானுக்கு பின்னே என் தலைவனான ராமபிரானை அனுப்பிவிட்டு என் மகன் போன லக்குவனை ஒரு தீய சொற்களால பேசினேன் இல்லையா, தீய சொற்களால பேசினேன். அதனால் அப்படி பேசின நானு இப்ப ராவணன் கொண்டாந்து இந்த இலங்கையில வச்சிருந்து உயிரோடு இருக்கேன்னு இந்த உலகம் என்னை ஏத்துக்குமா, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய பாட்டுக்குது. மாதவி சோலை நோக்கி போறாங்க, யாரு சீதை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறாங்க. ஆதலால் இரத்திலே அறத்தின் ஆரியனா சாதல் காப்பவரும் என் தவத்தின் சாம்பினார் ஈதல் இலா இடமும் வேறு இலை என்று ஓர் போது உலாம் மாதவி பந்தில் ஏகினாள். அப்படின்னா நான் இறப்பதே அறத்தின் வழியாகும் என உறுதிப்படுத்தி கொண்டு இதுதான் தக்க சமயம் என் சாவை, ஏன்னா சாவை தடுக்கிற அரக்கியர்கள் உறக்கத்துல இருக்காங்க, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, செத்தா கூட இதுதான் நல்ல சமயம், அதனால தற்கொலை பண்றதுக்காக அந்த மாதவி சோலையை அடையிறாங்க. அடைந்துட்டு கழுத்துல அந்த புடவையை மாட்டின்னு சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதே வால்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து சீதை தன்னுடைய புடவையை போட்டுக்கின்னு தற்கொலைக்கு முயற்சி இருக்காங்க. வால்மீகத்துல தன்னுடைய கூந்தலால அந்த இதை கட்டின்னு சாவத்துக்கு முயற்சித்தாங்க. இத மாதிரி சூழ்நிலை வருது. அனுமன் பாக்குறாரு, என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க, அழகா இதை வந்து நம்ம வாரியார் சாமி அழகா சொல்வார். அனுமனை யாருன்னு சீதைக்கு தெரியாது, எப்படி சீதையை காப்பாத்துறது, கழுத்துல கயிறு போட்டுக்கிறாங்க. உடனே அனுமன் சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்ல, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராம், நான் ராமன் தூதன் அப்படின்னு அந்த செகண்ட் அப்படி நின்னாங்களாம் சீதை. வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது தொடக்கூட முடியாது. அது போட்டார் கம்பர், கண்டனன் அனுமனும் கருத்து எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய் திண்டல் கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதுவன் யான் என தொண்டை வாய் மயிலில் தோது நின்றான். அவன் என்ன பண்றது அனுமனுக்கு தெரியல, ஏன்னா தற்கொலைக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏற்கனவே சீதைக்கு என்னன்னா, ஒருவேளை ராவணன் வந்து பல வேஷத்துல வந்திருக்கான்.
அந்த மாயா வேஷத்துல வந்தான், அந்த முனி வேஷத்துல வந்தான். ஒருவேளை இவனை கூட ராவணன் நினைச்சுக்கலாம்ல சீதை. அதனால யோசிச்சாராம் நம்ம அனுமன். ஜெய் ஸ்ரீராம், நான் அனுமன் தூதன. ஓ, நம்ம நாயகனுடைய பேர் சொல்றேன்னா அந்த தற்கொலை முயற்சி இருந்து அவங்க எடுத்துட்டாங்க. அந்த பிராட்டியின் தற்கொலை முயற்சி அனுமனுக்கு துணுக்கை தந்தது. அவள் செயலை தடுக்க வேண்டும் என்று பார்த்தா அவளை போய் தொட்டு தூக்க முடியாது. அதனால பார்த்து நான் சொன்னேன், நான் தான் ராமதூதன், மயில் போன்ற பிராட்டியை வணங்கினான், வான்மீகத்தில் தன் சடையை வச்சு சொன்ன உடனே அந்த செகண்ட் அப்படி யோசிச்சாங்க. உடனே அந்த கழுத்துல இருக்கிற அந்த இதை எடுத்துட்டாங்க. அடைந்தனன் அடியேன் ராமனன் ஆணையால் குடைந்து உலகு அனைத்தையும் நாடு கொட்டியால் மிடைத்தவர் ஓப்பியலர் தவத்தை மேவையால் மடந்தை நின் சேவடி வந்து நோக்கினான். அம்மா, அடியேன் ஆகிய நான் ராமபிரான் கட்டணையால் இங்க வந்திருக்கேன். உங்களை தேடி எல்லா உலகத்துக்கும் பல பேர் போயிருக்காங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் நீங்க என் கண்ணில் மாட்டினீங்க, வணங்குறமா அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்றாரு. உடனே சீதை ஐயம் ஏற்பட்டது. ஏற்கனவே ராவணன் முனிவர் வேஷத்துல வந்து தன்னை ஏமாற்றினான். அப்போது அனுமன் சொல்றான், அவனுடைய எண்ணத்தை பார்க்கறான். அம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் வந்து ராமபிரான் சொன்ன வார்த்தைகளோட வந்திருக்கேன். அது இல்லாம அவரோட பொருள் என்கிட்ட கொடுத்திருக்காரு, அதோட வந்திருக்கேன். என்ன நீங்க நம்பலாம், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்கன்னு சொன்னோன்னே என்று அவன் இறைஞ்ச நோக்கி இரக்கமும் முனிவும் எய்து நின்றவள் நிறுதல் நல்லல் நெறி நின்று பொறிகள் ஐந்தும் வென்றவன் நல்லனாகிய விண்ணவன் ஆக வேண்டும் நன்று உணர்வு உரையான் தூயன் நவை போதும் என்ன. அதாவது அவன சொல்ற, அனுமன் இவ்வாறு கூறிய போது இரக்கத்தையும் கோபத்தையும் ஒருங்கே பெற்ற இவன் மூஞ்ச பாக்குறா, அரக்கன் கிடையாது, நல்ல ஒழுக்கத்தால் ஐம்புறங்களை வென்ற முனிவனை போல இருக்கான். இல்லைன்னா முனிவன் எல்லாம் தேவனாக இருக்கான், தூய்மையான குற்றமற்றவனா இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சீதை. அரக்கன் அப்புறம் நினைக்கிறாங்க, அரக்கனே ஆக வேறு ஒரு அமரனே ஆக அன்றி குரங்கு இனத்து ஒருவனே ஆக கொடுமையாக இரக்கமாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டான். அப்புறம் யோசிக்கிறாங்க, அவன் அரக்கனாவே இருந்து போட்டோமே, சரி அப்படின்னா தேவனா கூட இருந்து போட்டோம், இல்ல ஒரு குரங்கா கூட இருந்து போட்டோம், இரக்கம் இல்லாத இருந்தா போட்டோம், இல்லைன்னா கொடுமையானோ இருந்தா போட்டோம், சிறை அதாவது இந்த சிறைக்கு வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கான், இல்லைன்னா என்ன செத்து போயிருப்பேன். கண்டிப்பா இவன் நல்லவன் தான், இவனை வந்து நாம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து என் நாயகனுடைய நாமத்தை சொன்னவன கண்டிப்பா இவன் நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கின்னு கடைசி பாடல், என நினைத்து எய்த நோக்கி இறங்கும் என் உள்ளம் கள்ளம் மனமகத்து உடையார் அய வஞ்சகர் மாற்றுமலன் நினைவு சொற்கள் கண்ணீர் நிலம் புக புலம்பா நின்றான் வினதற்கு உரியனா வீர நீ யாவன் என்றாள். அவன் கேட்கிறா பாருங்க, அனுமனை பார்த்து கள்ளம் கபடம் இல்லாதவன் வஞ்சனையற்ற முகத்தை உடையவன், அவன் கண்ணீர் பூமியில் விழ வருந்தி பேசுறான், அவன் பேசுற கண்ணீரோட பேசுறான், ஆகவே இவன் ரொம்ப நல்லவன். அதனால அதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு வீரனே நீ யார்ப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் இந்த அளவு நான் முடிக்கிறேன். இதுல எனக்கு ரொம்ப கவர்ந்த பகுதிகள் என்றால் சொல்லும்போது கம்பருடைய ஓமைகள், அதாவது சீதை வந்து இப்படி இருந்தாங்க, இப்படி அழுதாங்க, அவங்க அணிந்த புடவை வந்து ஆறா பெருகி அந்த புடவை நனைஞ்சுது, அவங்க உடுற மூச்சு காத்தால அந்த புடவை அப்படியே காஞ்சுது, இது மாதிரி நிறைய கற்பனை வளங்கள் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது கம்பராமாயணம் இன்றளவும் நிலைத்திருப்பதால் கம்பனுடைய கவிநயம் அந்த அழக சொன்னது. ராமாயணம் எல்லாரும் சொல்லிடலாம், விட்டாம்பர் அம்பு சித்தாம்பர் ராவண கதை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதில் உள்ள கவிநயம் மட்டுமல்ல, இதுவரை யாரும் சொல்லாத பாடல்களை நான் சொல்ல வேண்டும் என்ற அர்த்தத்தினால நான் சுவைத்த பகுதிகளை சுவைத்து சொல்லியிருக்கேன். நன்றாக இருந்தால் கைத்தட்டுங்கள், நன்றாக இல்லை என்றாலும் ஓங்கி கைத்தட்டுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் கைத்தட்டலாம். ஒரு இதை கட் பண்ணு, ரெண்டு வைக்காத சவுண்டு. சவுண்ட் தான் வருது. இதுல ஒரு இடத்துல பகல்ல இரவில் சூரிய ஒளியும் பகல்ல வர மாதிரி சொல்லி மாத்தி சொல்லிட்டீங்களா? இரவுல வந்து சூரிய ஒளி வந்தது, சூரியனோட ஒளி வந்தது, அந்த கனவு கண்டாலும் சொல்லும் போது மாத்தி சொல்லிட்டு, அதாவது இரவுல வந்து சூரியனோட ஒளி வந்தது, அது வந்து ஒரு கெட்ட அறிகுறி, கெட்ட அறிகுறி சொல்லும் போது மாத்தி சொல்லிட்டீங்க. டவுட் ஆச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க
நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க பேசுங்க, நீங்க தான் பேசணும். சார் உங்க வால்யூம் சரியா கேட்கலைங்க சார். இல்ல மைக் ஆன் பண்ணல, அவர் அன்மியூட் பண்ணல. என்னோட வால்யூம் கேட்கலையா? உங்களோட வால்யூம் இப்ப கேக்குதா? கேக்கு. கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணல. வணக்கம். வணக்கம். அருமையான வழக்கம் போல அருமையான உரை. சொல்லும் போதே ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அனுமார் தவிக்கிறப்ப நமக்கு அந்த தவிப்பை உணர வைக்குது. அதே மாதிரி சீதை கவலையோட இருக்கிறப்ப நமக்கு அந்த கவலை வருது. ஒரு திரிசடை ஆறுதல் சொல்றப்ப நமக்கு ஒரு ஆறுதல் வருது. திடீர்னு ராவணன் வர்றப்ப நமக்கு ஒரு பயமும் வருது. சொல்ற விதம் ரொம்ப அற்புதமா. கதை எல்லாருமே கேட்ட கதை தான், இருந்தாலும் அதை நமக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பாடல்களோட போய் சேர்றப்ப இன்னும் ஒரு இனிமை கூடுது. அந்த நயம் தான் நம்ம இன்னும் ரசிக்க வேண்டிய ஒரு செயலா இருக்கு. ஒரு திரிசடை அந்த கனவை பத்தி சொல்றப்ப இப்போ சமீபத்துல வைரமுத்து அவர்கள் எழுதின கூட, நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை, அது சொல்றப்ப திரும்ப பதில் பாட்டா வரும், நான் தூங்கவில்லை இல்லை கனவுகள் இல்லை. திரிசடை அதே மாதிரிதான், எனக்கு தான் கனவு வரும், உங்களுக்கு கனவு வராது, ஏன்னா நீங்க தூங்குறதே இல்லையே அப்படின்னு. அதைத்தான் வைரமுத்து அவர்கள் எடுத்திருப்பாரோ அப்படின்னு. இப்போ இன்னொரு இடத்துல நான் நேர போய் அயோத்திய போய் தாக்குவேன், ராமர் மேலதானே பிரச்சனை. அயோத்தி மேல தாக்காம நான் மிதிலை மேல தாக்குவேன், என்ன ஒரு தாய் வீடு, தாய் வீட்டு மேல இன்னும் ஒரு பிரியம் அதிகமா இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு இடத்துல சரியா சொல்லியிருப்பாரு, இந்த தாய் வீட்டுல போய் தாக்குனா கூட அதுல இருக்கிற நீர்நிலைகளை எதுவும் செய்யாம அந்த மாதிரி வெளியே மற்ற இடங்களை எல்லாம் தாக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வெள்ளம் எல்லாம் வர்றப்ப கூட நமக்கு அந்த ஒரு சிந்தனை வருது. எப்படி ஒரு ராவணனா இருந்தா கூட இன்னொரு நாட்டுக்கு போய் படையெடுத்தா கூட அந்த நீர்நிலைகளை நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது, நீர்நிலைகளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பொதுமக்களுக்கு உண்டானது அப்படின்றத அங்கே சொல்லி வச்சிருக்கிறார். அந்த ஒரு இடம் ஒரு விட்டு போன இடம், அது சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வர்றது ஒரு இலக்குவனை பத்தி நம்ம தகாத முறையில பேசிட்டோமோ அப்படின்றத அந்த நேரத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு தப்பான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு உயிரை விடுற ஒரு நிலைமையில வர்றப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாங்க, உயிரை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வர்றப்ப இதெல்லாம் இந்த கம்பராமாயணம் படிக்கிறது இந்த காலத்திலையும் நமக்கு ஒரு மன தைரியத்தையும் மன நம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தினமணியில சமீபத்துல ஒரு கட்டுரை படிச்சு. எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுதான். இப்போ இலக்குவனை போக சொல்றப்ப இவங்க தகாத வார்த்தையில சொல்லி நான் உயிரை விட போறேன், நீங்க போகலைன்னா மாயமான போய் தேடி போறப்ப பொன்மான தேடி தேடுறப்போ போகலைன்னா உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றப்ப அப்ப உடனடியா செய்ய வேண்டியது அந்த நேரத்துல இல்ல இதெல்லாம் நான் இங்கேயே இருப்பேன், உனக்காகத்தான் காவல்தாகத்தான் இருப்பேன் அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனையை பெரிது பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கூட்டும். அப்ப அந்த நேரத்துல இமிடியட்டா அந்த பிரச்சனையில இருந்து விலகுறதுக்கு அது சொன்னது தப்பு, எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லை அப்படின்றத அங்கேயும் சொல்லாம நேர அந்த இடத்தை விட்டு விலகி பிரச்சனைக்கு முடிவு காண்ற மாதிரி வெளியே போறது ஒரு செயல். நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து அந்த நேரத்திற்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு யாரா இருந்தாலும் கூட அங்கிருந்து விலகி நம்ம செய்ய வேண்டிய வேலை பிரச்சனையில இருந்து விலகிறது அப்படின்னு. அதை மறுபடியும் இன்னொரு ஒரு கூடுதலான ஸ்டெப் இலக்குவன் செஞ்சது அங்கேயும் சொல்லாம ராமன்ட்டையும் சொல்லாம விட்டது. அது மிகப்பெரிய ராமர் கேட்பாரு, விட்டு தனியா விட்டு அப்ப கூட சொல்ல மாட்டேன், அப்ப கூட இந்த மாதிரி ஒரு தவறா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்றத அங்கே மட்டும் சொல்லல, எங்கேயுமே சொல்லல, பரதன் வரைக்கும் எங்கேயுமே சொல்லல. அந்த மாதிரி அந்த விஷயத்த சொன்னது. இதே மாதிரி இங்கேயும் இப்படித்தான் இருக்காங்க, இவங்க உயிரை விடுற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க சீதை. அப்ப சீதைய காப்பாத்தணுன்றது ஒரே இதுல எந்த இதுல நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப நேர்ல போய் பக்கத்துல போய் ஆறுதல் சொல்ல முடியாது, கையை பிடிச்சி எதுவும் ஆறுதல் சொல்ல முடியாது. இப்ப சொல்லக்கூடிய ஒரே இடம் ராம். அதுதான் அந்த ராம் என்ற ஒரு உச்சரிப்பு. அதை பத்தி வச்சு ஆஹா என்னுடைய இறைவனை பத்தி இந்த நேரத்துல இந்த இடத்துல அது குரங்க கூட இரண்டு போறாரு, அரக்கனே ஆகுக அப்படின்றத வச்சு சொல்லி அழகா ஒரு இன்றைய கால கட்டத்துக்கும் சூழ்நிலைக்கும்
மிக தேவையான ஒரு இது. இதுல இருந்து நம்ம கதையை படிக்க வேண்டியது இல்லை. ஒரு சொற்கள் எப்படி எல்லாம் இருக்கு, இந்த சொல் விளையாட்டு அதை கூட நம்ம விட்டுறலாம். இதெல்லாம் விட்டுட்டு இதுல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது, கற்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன இருக்கோ அதை அருமையா கற்கலாம். அந்த காட்சிகளை மட்டும் அழகா கொண்டு போயிட்டே வந்தீங்க. இன்னும் அடுத்தடுத்த காட்சிகள்ல இன்னும் ஸ்வாட் அனாலிசிஸ் போன்றவைகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். மிக மிக அருமையான ஒரு நடை, அருமையா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்து. நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. அதாவது நீங்க சொன்ன பாடல் கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் தூங்கவில்லை கனவுகளில், அருமையா எங்கிருந்து கண்டுபிடிச்சு தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல விளக்கம். நீங்கள் கம்பளில் தோய்ந்தவர், நீங்கள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க நன்றி ஐயா, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரத்ன வடிவேல் சார் பேசுறீங்களா? மாலதி பேசுமா? ஓகே, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க, ரொம்ப அருமையா. ஃபர்ஸ்ட் இளங்கினி தெய்வம்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் அனுமனோட உரையாடல், அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா அவரு பாத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு போறாரு பாருங்க அனுமன். அந்த புலம்பல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காட்சி படலம், சீதை பிராட்டியோட காட்சி படலம் பத்தி அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. அந்த அரக்கிங்க நடுவுல அவங்க அமர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கம்பனோட கற்பனை திறமை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புடவை நினைவதும் உணர்வதும், அது உண்மையிலேயே ரொம்ப அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. கம்பனோட கற்பனை ரொம்ப அருமையா இருந்தது. சீதை வருந்திக்கிட்டே உட்காருது, அதுக்கு திருசடை அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது. அது அப்புறமா குறிப்பா அந்த கண்கள் துடித்ததுதான், அதுவும் சாரும் சொன்ன மாதிரி அது ரொம்ப வலது கண் துடித்தது, அந்த மாதிரி கண்கள் துடித்ததை பத்தி சொன்னீங்க. அந்த நேரத்துல சிலப்பதிகாரத்தை அந்த இடத்துல ரிலேட் பண்ணீங்க பாருங்க, கண்ணகியோட கண்ணு துடிச்சதுன்னு சொல்லிட்டு. அதையும் நீங்க ரெண்டுத்துலயும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது இது ரெண்டுத்துலயுமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பனோட பார்வை, அப்புறம் அனுமனோட பார்வை, அதை பத்தி சொன்னீங்க. ராவணன் சீதையை பார்த்து அவங்களோட உரையாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சீதை தற்கொலைக்கு முயற்சித்தல், அதுக்கப்புறம் இவர் அந்த அந்த அனுமன் அவங்கள காப்பாற்றுறது, அதுக்கப்புறமா அவர் போய் வணங்குறது, அப்புறமா சீதையோட அச்சம், இந்த மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் அழகா முடிச்சிட்டீங்க, அருமையா இருந்தது. அடுத்தது கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி, நல்லா அனுபவிச்சு சொன்னீங்க. உண்மையிலே இது நான் கூட இந்த சுந்தரகாண்டத்தை நான் முழுசா படலமா எடுத்தேன், ஏன்னா அவ்வளவு அருமையா இருந்தது. அதான் சொல்லுவாங்க, இந்த கம்பராமாயணத்திலே மிக சிறந்த பகுதிகள்னா சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். இந்த ரெண்டு பகுதிகள் தான் கம்பர் நல்ல அறத்தையும் சொல்லுவாரு, நல்ல அருமையா இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் போது அருமையா இருக்கும். நீங்க சொன்னதால் தான் நான் இதற்கு இன்னொன்னு அடுத்த இது முடிஞ்சிடும், சுந்தரகாண்டம் முடிஞ்சிடும். கொஞ்சம் 2 நாள் எடுத்துக்கொண்டேன். அடுத்த சுந்தரகாண்டம் முடிஞ்சா அடுத்தது யுத்த காண்டம் தான். இப்படி ஒரு 2-3-4 எபிசோட்ல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதாவது நாம் ஆரம்பிச்சது பாலகாண்டத்துல இருந்து யுத்த காண்டம் உண்மையிலேயே கம்பரோட அருள் இல்லாம ஸ்டீபன் சாரோட அந்த பர்மிஷன் இல்லாம செய்ய முடியாது. இந்த நேரத்துல ரொம்ப நன்றி. அதாவது நல்ல ஃப்ரீயா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கம்பனோட கற்பனை திறன் பத்தி நீங்க எத்தனாவது? அது நம்ம ஸ்டீபன் சார் தான் சொல்லலாம், நோட் பண்ணதே இல்லை, எத்தனாவது பண்ணணும்னு போனல. அது ஒரு நாள் கேட்டு வச்சுக்கலாம் நினைச்சேன். இது எத்தனாவது சார் வருதுன்னா பாக்கலாம், அது பாட்டு நானும் மறந்துட்டேன். அடுத்த வாட்டி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. நீங்க இவ்வளவு சந்தோஷமா சொல்லும் போது இன்னும் சிறப்பா செய்யணும்னு தான் தோணுது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். ராமு சார் தான் கரெக்ட், ஏன்னா அவர் கரெக்டா இருக்காரு பாருங்க. நான் இத்தனாவது நிகழ்ச்சி இதுல பண்றேன் கரெக்டா சொல்லிடுறாரு அவரு நோட் பண்ணி. இல்ல, இந்த வாட்டி அவர் நோட் பண்ண நானும் கரெக்டா வச்சுப்பேன். சார் கிட்ட ஒரு நாள் கேட்கணும் தான் இருந்தேன். அப்புறம் என்னுடைய நிகழ்ச்சி மட்டும் எத்தனாவது நிகழ்ச்சி சார் அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. இந்த மாதிரி சொல்லும் போது இன்னும் சிறப்பாக சொல்லணும், எளிமையா சொல்லணும், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதுதான் நம்மளுடைய தேவை. ஏன்னா எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும், எல்லாருக்கும் கம்பர் கவிநயம் தெரியும். சிலருக்கு இல்லாத பாடல்கள், சொன்ன பாடலே திரும்பி திரும்பி வரும். நான் சொன்னதுல அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே புதுமையான பாடல்களா சொன்னோம். கம்பருடைய எண்ண ஓட்டத்தை உங்களுக்கு அப்படியே கொண்டு வரணும். சொன்னார் பாரு, அந்த மாதிரி எனக்கு அங்க போன மாதிரி இருந்தது, அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தணும்ன்றதுதான் முயற்சி சொன்னேன். அதில் ஒரு 10% செய்தாலும் நான் வெற்றி பெற்றவன் தான். மிக்க நன்றி. நீங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நீங்க சொன்னதுல எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆனா அந்த திருசடி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்னைக்கு கிளாஸா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வணக்கம் ரமேஷ். உங்களுடைய இந்த கம்பராமாயண சொற்பொழிவுன்னு சொல்லலாம், அருமையா இருந்தது. வழக்கம் போல சிறப்பா இருந்தது.
சுந்தரகாண்டம் ராமாயணத்துல சுந்தரம் என்றாலே அழகுதானே. அது ஒரு நீங்க சொன்னது போல அது ஒரு சிறப்பான அழகான மிகச்சிறந்த செயல்களை கொண்ட அந்த அத்தியாயம், அந்த 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 பகுதி, இந்த சுந்தரகாண்டம் என்றது. அதை கேட்பதற்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதை சொல்றவர்கள் சொல்ல வேணும். அதாவது நீங்கள் சாதாரணமாக சும்மா பேசுறது போல சொன்னீங்க. அதான் அந்த இதுல உள்ள சிறப்பு. இது அநேகமான விஷயங்கள் இந்த கதையினுடைய அந்த அந்த என்னென்ன அடிப்படை விஷயங்கள் பல பேருக்கு தெரியும். ஆனா அதுல உள்ள சில நுட்பங்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்து சொன்னீங்கள். அருமையா இருந்தது. உங்களுடைய அந்த பிரயோகங்கள் சாதாரண நடையில சும்மா சிம்பிள், வெரி சிம்பிள். அது இன்னும் கேட்கறதுக்கு ஆட்களுக்கு ஒரு ஆவலை தூண்டக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. மிகுந்த பிரயாசை எடுத்து நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்ன போல நான் அதை கவனிச்சேன். பல செயல்கள் நான் முழுமையாக அதை படித்ததில்லை கம்பராமாயணத்தை. ஆனால் நாங்கள் பாடசாலையில படிக்கும் பொழுது அயோத்திய காண்டம் நாங்கள் படித்தோம். அதுல கம்பன் வர்ணனைகள், அந்த அயோத்தியை பற்றி, அந்த முடிசூடுறதை பற்றி, ராமனை பற்றி, கையை பற்றி எல்லாம் அழகான வர்ணனைகள் எல்லாம் இருக்கும். அதை விட இதுல கூடுதலான வர்ணனைகள், அந்த உவமேயங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கு இந்த இதுல. மற்றது ஒரு முக்கியமான ஒரு இடம், இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்திலே ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை நீங்கள் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அழகாகவும் உங்களுடைய சொந்த உரைநடை மிகவும் எனக்கு பிடித்தது, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த உரைக்கு. ஐயா, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் இங்க இருந்து பேசுறேன், நீங்க இலங்கையில இருந்து கேக்குறீங்க. இலங்கையோட அழகு அவர் சொல்றாரு பார்க்கும்போது என் நினைவு எல்லாம் உங்க மீது தான் இருந்தது. எவ்வளவு அழகா கம்பர் சொல்லியிருக்காரு பாருங்க. இலங்கை இப்படி இருந்தது, எவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தது. அவன் ஒரு அரக்கனாவே இருக்கட்டும், ஆனா அந்த நகரை எப்படி வச்சிருந்தான் பாருங்க, என்ன அழகா வச்சிருந்து ஒரு மதில் சுவரை போட்டு யாருமே உள்ள வரக்கூடாது, ஒரு இலங்கை காவல் தெய்வத்தை வச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ராவணன் ஒரு அரக்கனாக இருந்தாலும் அந்த இலங்கை நகருக்கு எவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்கான்னு போது அதை நீங்கள் இலங்கையிலிருந்து கேட்டீங்க பாருங்க. அதை நான் பேசும்போது உங்களதான் நினைச்சேன். அது மும்மடங்கு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. வாங்க விண்ணத்திருந்தோம் சார், பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஆர்வமான உரை, ரொம்ப மகிழ்ச்சி. சுந்தரன் அப்படின்னா அனுமனையும் சொல்றாங்க, அதனால சுந்தரகாண்டத்துக்கு அதுவும் பேருங்கிறாங்க. இன்னொன்னு, இதுக்கு சிறை இருந்தால் ஏற்றம்னு சொல்றாங்க அப்படின்னு இதுக்கு சொல்றாங்க. அதாவது அவளுக்கு ஒரு ஹோப் வருது. அதனாலதான் இந்த காண்டத்தை படிச்சா அந்த மனசு துன்புறுவோர்களுக்கு ஒரு ஹோப் வருது. அதே மாதிரி அனுமன் திரும்பி போய் சொல்ற இடமெல்லாம் நாங்க கம்யூனிகேஷன்ல இதை ரொம்ப உயர்வா நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறோம், கம்யூனிகேஷன் இதுகள்ல. அப்போ அவர் சொல்ற போது அவருக்கு ஒரு ஹோப் வருது, அதோட இந்த காண்டம் முடியுது. அப்போ ஒரு துயர்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறது, அந்த கனலுக்கு வெளியே வெளிச்சம் இருக்கு அப்படின்னு காட்டுகிற ஒரு காண்டம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால இது சிறப்பு படிங்கன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப அவர் சொல்றது மாதிரி இலங்கையினுடைய அழகு சொல்றது, சொற்கள் ரொம்ப சிறந்த சொற்கள் எல்லாமே. இதுல ராமன் கிடையாது இங்க, ஆனா பிளாஷ்பேக் மாதிரி ராமனுடைய செயல்களை எல்லாம் நினைச்சு பார்க்கிறார். மங்கை கொழுந்தி தோழன் அப்படின்லாம் அவன் சொன்னானேலாம் நினைச்சு பார்க்கிறான். அவன் என்ன விருந்து வந்த போது என்ன செய்வானோன்னு இதெல்லாம் பண்றான். அதனால இதுல செந்தாமரை ஒத்தவன் சூப்பர்ல. அதுக்கு இத்திருப்பதம், இந்த திருப்பதம் இல்ல, மெய்த்திருப்பதம் ஏகென்று சொன்ன போதும் அவன் சித்திர ஒரே மாதிரி இருந்துச்சு முகங்கிறாங்க நிறைய. அதாவது அவளை பத்தி வர்ணிக்கிற போது பாறைகளுக்கு இடையே இருந்த ஒரு மருந்து செடி மாதிரி இருந்தாங்கிறது நீங்க சொன்னது. அவளுடைய கண்ணீரால உடைகள் நனைந்து அந்த பெருமூச்சால அந்த உடைகள் உலர்ந்தது, அது ரொம்ப சிறப்பானது. அதுல ஒண்ணு சொல்ற, மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள் அப்படின்னு. அதாவது மருங்குல் உடம்பும் மெலிஞ்சது, வேறுள அங்கமும் மெலிந்தாள்னாரு.
அது மாதிரி வார்த்தைகள் ரொம்ப அண்டர்நாயகன் வந்தான, அதெல்லாம் சாதாரண அண்டர்நாயகன் தூதன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி திருசடை சொன்னது. ஆனா சில பகுதிகளை விட்டுறலாம், ஏன்னா அதுகள்லாம் நம்பிக்கை சார்ந்தது. இந்த கனவுல கடவுளை கண்டது நல்லதாக்கு சொல்லுன்னு சொல்ற, இந்த கெடுதலான பகுதிகளை எல்லாம் நம்மள அது துன்புறுத்தும். ஏதோ நமக்கு ஒரு கனவு தெரியாம வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ இந்த மாதிரி பகுதியை விட்டுட்டு இதுல ஏகப்பட்டது சொல்ல வேண்டியது. அவளுக்கு நல்ல நிமித்தங்கள் வந்தது அப்படின்னு சொல்றது மாதிரி நன்மை நடக்கும்னு சொன்னா மறுபடி தூங்குன்னு சொல்றது ரொம்ப சிறப்பு. அதை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த இடம் வச்சு குடிக்கிறது அது மாதிரி எல்லாம் விட்டுடலாம். அதே மாதிரி அவருடைய வீடு எப்படி இருந்தது, ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு, ஒவ்வொரு கேரக்டரு, மண்டோதரி கேரக்டர், ஒவ்வொருடைய கேரக்டரையும் அவர் பார்க்கிற போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பான பகுதிகள். இதுல பின்னாடி வரப்போகுது நிறைய, வந்து போய் பார்க்கறது, திருப்பி சொல்றது, அதெல்லாம் கம்யூனிகேஷன்ல ரொம்ப சிறப்புங்கிறாங்க. இன்னொன்னு ஏதாவது நான் குடிச்சேன், இந்த திருசடை அது இதுல இல்ல, வால்மீகியர் இல்லை, இங்க இருக்குன்னு சொன்னது ஒரு நல்ல செய்தி. நீலமாலையின் திருசடை. அடுத்தது இன்னொன்னு சொல்றது, வால்மீகியில கூந்தலை வச்சுட்டு அவ இறக்க போனா, இங்க புடவைய வச்சுக்கிறது. நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் கூந்தலுக்கு கொஞ்சம் குறைச்சலோன்னு சொல்றாரு கடைசி அந்த மாதிரி சொல்றது. அரக்கணையாக புறக்கினத்து ஒருவனையாக, அந்த வார்த்தைகள் அரக்கு குறக்கு எல்லாம் அப்படி இந்த வார்த்தை எதுவா இருந்தாலும் இதுங்கிறது அவன் சொல்றது. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண்வட்டலைங்கிறது மாதிரி, நான் அவனை கொன்றுவேன், அவனை கொண்டுட்டா நீ செத்துருவ, நீ செத்துட்டா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது. அதே இதெல்லாம் சரி, அவங்க நான் போட்டத்தான் வேணும், ஏன்னா அவன் காட்டுக்கு வராட்டி நீ வந்திருக்க மாட்டீங்களா. அதெல்லாம் சாதாரண வார்த்தை, ரொம்ப அழகானது, நல்லா எடுத்துச்சு உங்களுக்கு. பேப்பர்ல சின்ன பேப்பர் நல்ல அருமையா அனுபவிச்சு சார். அதாவது இதுல உள்ள சிறப்பு என்னன்னா, நீங்க பார்த்து அதுவும் கொஞ்சம் முன்னாடி படித்திராத அந்த பகுதிகளை எல்லாம் படிச்சு அதுல சேர்த்து வர்ற இதுகளுக்கெல்லாம் பொருளை பார்த்து அதை அனுபவிச்சு பல முறை படிச்சு அதை நீங்க எடுத்து சொல்லுகிற இந்த முயற்சிக்கே உங்களுக்கு என்னுடைய பெரும் பாராட்டு. மகிழ்கிறேன். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நண்பர்கள். மிக்க நன்றி சார். ஒரு கம்பருடைய காதலர் இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே தமிழ் மீது இந்த மாதிரி நீங்கள் பேசுவதால் தமிழ் மீது மற்றவர்கள் பற்றும் உண்டாகிறது. ரொம்ப நன்றி. இந்த நான் பேசும்போது நம்மை வளர்த்த தாய் தமிழுக்கு நாம் செய்யும் நன்றி கடன் போல இருக்கு. கம்பருடைய வார்த்தைகளை நான் கவிநயமாக சொல்லும்போது ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் ரமேஷ் சார், வளமை போலவே உங்களுடைய குரல் வளம், சொன்ன விதம் தான். நீங்க அத ராமாயணத்தை எத்தனையோ பேர் பேசுவாங்க, ரொம்ப ஏதோ பெரிய துறை போகிய வல்லவர் மாதிரி பேசுவாங்க. நீங்க அப்படி இல்லாம எளியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில இந்த யூடியூப இல்ல யார் கேட்டாலும் சரி, ஊர் தேடும் படலத்தை அப்படி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி சொன்னீங்க. அதுவும் கம்பனுடைய நீங்க சொன்னது உண்மைதான். சுந்தரகாண்டம் வந்துதான் அதுல மிக 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 சிறப்பு பொருந்திய ஒரு படலம். யுத்தகாண்டம் அது வேற மாதிரி இருந்தாலும் சுந்தரகாண்டம் என்று சொன்னாலே அது அழகுதான். அந்த அழகு அது அது அனுமனுடைய அழகா இருந்தாலும் சரி, சீதையுடைய அழகா இருந்தாலும் சரி, ராமனுடைய அழகா இருந்தாலும் சரி, எல்லா அழகையும் விட இலங்கை அழகை ரசிச்சிருப்பார் நம்முடைய கம்பன். அதுதான் அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த மனுஷன் போயிருப்பாரா இலங்கைக்குன்னு கூட நினைச்சேன். உண்மையிலே இலங்கைக்கு போய் அந்த அவ்வளவு அழகையும் எப்படி, ஏன்னா இன்னைக்கு நான் இலங்கை பார்த்தேன், ஒரு முறை போனேன். அதுவும் அந்த சீதா அம்மா வச்சிருந்த இடம்னு சொன்ன இடத்துக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு ஒரு வியப்பா இருந்தது எனக்கு. கம்பன் எப்படி இவ்வளவு ரசனையோட எழுதியிருக்க முடியும்? என்ன அப்படி நிச்சயமா போயிருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருந்ததான்னு எனக்கு தெரியல, ஆனா போயிருந்திருக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன்.
அனுமனுடைய பார்வையில் அந்த இலங்கையினுடைய ஒவ்வொரு அங்கு வேற ஆதி வேற அப்படின்னு சொல்லுவோம்ல, அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சிருப்பான். பிரித்து 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 அந்த எப்படியெல்லாம் சொல்லுவான் பாத்தீங்களா. அந்த அவன் அந்த ஒரு தடவை சொல்லுவாள், நம்முடைய அன்பு மிகுந்த அந்த ராமனிட்ட நம்ம எதை போய் சொல்லுவோம் சொல்லுவோம் பாத்தீங்களா, எதை போய் நம்ம அந்த வீரரை பத்தி சொல்லுவோமா, அல்ல அந்த மதிலை பத்தி பேசுவோமா, இத்தனை வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவோமா, எதை நம்ம அன்புங்கிற வார்த்தையை அழகா போட்டுப்பாரு. நம்ம அன்பு ராமன்ட்ட எதை சொன்னாலும் அவன் மனம் புண்பற்ற கூடாது இல்லையா. இது ரொம்ப புகழ்ந்தும் பேசிட முடியாது இலங்கை பற்றி. அவ்வளவு அழகாக ஒவ்வொரு வார்த்தையும். அது மாதிரி அந்த விண்மீன்களை பற்றி சொல்லுவார் பாருங்க ஒரு இடத்துல. அந்த விண்மீன்கள் எல்லாம் அனுமனை வாழ்த்தி அந்த தேவர்கள் பூ சொரியிற மாதிரிதான் அவனுக்கு இருந்த மாதிரி சொல்லுவாரு. சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆனாலும் ராவணனுக்கு பயந்து மண் மீது செல்லாம திரும்பி செல்லலாம்னு நினைச்சாங்களாம் அந்த விண்மீன் எல்லாம். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு ஒவ்வொரு வர்ணனையும் அப்படிதான். அது உண்மை. அதுவும் அந்த சீதைய அவன் அந்த பெண்களை தேடுவான் பாத்தீங்களா. அப்ப மண்டோதரியை பார்க்கும்போது சீதையான்னு அவனுக்கு சந்தேகம் வருது, இது சீதையா இருப்பான்னு. ஆனா உடனே கம்பன் கொண்டு வரான், சீதை எப்படி இப்படி இருப்பா, ராமனை பிரிஞ்சு இப்படி இருப்பாளா, அந்த இடத்த கொண்டாரு. அங்க ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் கம்பனுடைய சிறப்புல. அங்க மண்டோதரிக்கான கற்பு நிலையும் அவங்க சொல்றான். அதுதான் மண்டோதரனுடைய சிறப்பையும் அங்க அவ்வளவு அழுத்தமா சொல்றான். ஒரு அரக்கியினுடைய ஒரு கற்புத்தரத்தை அவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா கம்பன் அந்த இடத்துல எனக்கு தோணும், ராமன் மேல கம்பனுக்கு மிகுந்த பாசம் உண்டு, ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதல் பாசம் ராவணன் மேல இருக்குமோன்னு நினைப்பேன். ஏன்னா ராவணனை பற்றி அவ்வளவு விவரிச்சிருப்பான். இந்த இனி வரக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி இனி தொடர்ந்து வரக்கூடியதுல எல்லாம் அந்த யுத்த காண்டத்தில் ஆகட்டும் எல்லாத்திலையும் ராவணனை மிக அற்புதமாக வர்ணித்திருப்பான். அதுவும் மண்டோதரியை சொல்லக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பு. அதுலயும் ஊர்தேடு படலத்துல அவன் மண்டோதரிக்கு ஒரு இடத்துல அந்த முக்கியத்துவம் தான். அந்த முக்கியத்துவத்தை பாத்தீங்கன்னா மண்டோதரியினுடைய சிறப்பை நம்ம அழகா சொல்லி சொல்வா. அதே மாதிரி சீதைக்கு அந்த ராம மந்திரம், ஏன்னா உலகத்திலேயே ராம மந்திரம் என்பது மிக உயர்வாக பலராலும் கருதப்படக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னதும் அதுல வரக்கூடிய இன்பம், இதெல்லாம் கம்பன் ஊடால அவருக்கு இருக்கக்கூடிய ராமன் மேல் உள்ள பற்றி காட்டக்கூடிய இடங்களாக இதை நாம் கொள்ளலாம். இப்படி பல இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அதை நீங்க சொன்ன விதம், அந்த வாத்தியங்கள் முழங்க, அந்த இசை முழங்க, அது எல்லாமே ரொம்ப அழகான அற்புதமாக நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலும் ரசிக்கக்கூடிய பாடல்கள். அதுல நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களை ரசிக்க வைத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள் தம்பி. உண்மையிலே ஒரு இந்த மாதிரியான பொழிவுகளை நம்ம இளைய தலைமுறைக்கும் கொண்டு போகணும். அது அந்த வகையில தான் இது ஒரு காப்பியம் இல்ல ஒரு ராம காப்பியம் என்று எடுக்காம நம்ம ஸ்ரீபன் சார் இதை போடுறது காரணம் அதான். இந்த மாதிரியான ஒரு கற்பனை நயமிக்க ஒரு கவிஞனுடைய வளமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேச வைக்கிறாங்க அவங்களும். அந்த வகையில அவர்களையும் பாராட்டி உங்களையும் பாராட்டி அன்போடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுடைய இந்த அனுபவபூர்வமான வார்த்தைகளை கேட்கும் போது உண்மையிலே இன்னும் சிறப்பாக செய்யணும் மட்டுமல்ல, தமிழ் இன்னும் தமிழ் மீதா நீ சொன்னீங்க பாருங்க, இளைஞர்களை கொண்டு சேர்க்கும் பணி, அதைத்தான் ஐயா சார் செய்யறாரு. இது மூலமாவது தமிழ் போய் சேரட்டும் தான் இது செய்தாரு. நீங்க சொன்னது சிறப்பாக, நல்ல வார்த்தை. மிக்க நன்றி, சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா. நன்றி. நன்றி மேடம். கல்யாண மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் பேச சொல்லலாமா? அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் அவங்க பிஸியா இருக்கிறாங்க. நீங்க பேச. ஓகேங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட, வணக்கம் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய கம்பராமாயணம் கேட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னே வந்தேன். நான் அந்த இளங்கினி அவங்கள பத்தி பேசும்போதுதான் உள்ள வந்தேன். நான் நினைச்சேன் ஒருவேளை வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோன்னு. ஆனா இப்ப மாலதி சொன்னதுல இருந்து அங்கதான் பிகினிங் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டேன். நல்லா இருந்தது அந்த சொன்ன விதம் எல்லாமே. அந்த இடத்துல ராவணனோட மகனை பார்க்கும்போது ராமன் இவங்கிட்ட ஒரு பெரிய போர் புரியணும் அப்படிங்கறது அந்த இடத்துலயே அவர் பதிவு செஞ்ச விதம். அதுக்கப்புறம் மண்டோதரி, இப்போ வேலம்மாள் சொன்ன மாதிரி மண்டோதரியான அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அந்த ராமனுடைய முகம் அவங்க அப்பா ராஜ்யத்தை ஏத்துக்கோன்னு சொன்னப்பவும் சரி, காட்டுக்கு போன்னு சொன்னப்பவும் சரி, அந்த சித்திரத்துல இருக்கிற அதே தாமரை அந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் அந்த திரிசடை பேசினது, அவ கனவு கண்டது, அதுக்கப்புறம் அந்த கண்ணு துடிக்கிறது, அது எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க.
அந்த இடம். ரெண்டு இதுதான் எனக்கு வந்து ஹனுமனும் வந்து சீதையை காண துடிச்சிட்டே போயிட்டே இருக்காரு, தேடிட்டே இருக்காரு. ஆனா அவரு தேட முடியல அப்படிங்கிறப்ப அந்த மனசு ஒடிஞ்சு போய் நான் வந்து சாவர நிலைக்கு போறேன்னு சொல்றது ஒண்ணு. அதே மாதிரி சீதாவும் அதே நிலைமைக்கு போறது, அது ரெண்டும் கொஞ்சம் இதா இருந்தது. அப்புறம் நம்ம ராவணன் வந்து அவரு இப்ப இந்த காலத்துல இந்த ஹீரோ எல்லாம் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பணிவா பேசி அவளை வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. முடியலன்னா உடனே அப்படி கோவமா பேசி இந்த அணியன்ல வர ஆள் மாதிரி ரெண்டும் மாத்தி மாத்தி பேசி இது பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ நன்றி. சார் நான் பேசிடுறேன் சார். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப எனக்கு ரொம்பவே முடியல. தெரியுது. ஆமா, இருந்தாலும் இந்த கம்பராமாயணம் கேட்கணும், ரமேஷ் சொல்லி கேட்கணும் அப்படின்னு படுத்துக்கிட்டே தான் கேட்டேன். உடனே என்னால எழுந்து வர முடியல சார். ஆமா, நான் வந்து ரமேஷுக்கு போன் பண்ணியாவது சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த கவிதையெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இப்ப சொல்ல முடியல. நான் வந்து அப்புறமா ஒரு தடவை இத பத்தி பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேல சொல்றதுக்கு இன்னைக்கு வேற ஒண்ணும் சிரமப்படாதீங்கம்மா, நீங்க சிரமப்படாதீங்க. உடல்நலத்தை பாத்துக்கங்க. நான் அப்புறமா நான் ஒரு நாளைக்கு இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன். சரி, இப்ப எப்படி உடல்நிலையில நல்லா முன்னேற்றம் இருக்குல்ல? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? முன்னேற்றம் எப்பயாவது வருது, பின்னேற்றம் கொஞ்சம் அதிகமா வருது அப்பப்போ. ஓய்வாக இருந்தாலே ரெஸ்ட்ல இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முடியாம தான் உங்க முகத்திலே தெரியுது, நீங்க அந்த அந்த டயர்ட் தெரியுது. ஆமா, எப்படியாவது எழுந்து உங்களுக்கு சொல்லிடணும்னு ரொம்ப நேரமா. பரவாயில்ல, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. வணக்கம், நன்றி. நன்றிம்மா. உடல் நலத்தை பாத்துக்கணும். நன்றி. மகிழ்ச்சி மேடம். பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. சரிங்க சார். அந்த இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னீங்கல்ல சார், அந்த ராவணன் வந்து இந்த பொய்மானா வந்து ஏன் வந்து அந்த பாயிண்ட் கூட எனக்கு அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீ செத்தா நானும் செத்துருவேன். அதான் நல்லா இருந்தது. ராமர் செத்தா நீ செத்துருவேன், நீ செத்துரு நானும் செத்துருவேன். அதுவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. நன்றி ரமேஷ். அருமையான ஒரு உரை. நிறைய பேர் இருந்தாங்க. மகிழ்ச்சி. அடுத்த இதுல பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.